ரைட். ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேத்து கிளாஸ் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிருக்கணும். ரிவைஸ் பண்ணலன்னா புரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் சிஆர்பிசியோட கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ நீங்க வந்து பிஎன்டபிள்எஸ் செக்ஷன்ஸை கண்டிப்பா அதுல போட்டிருக்கணும். போடலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதையும் போட்டே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதையும் ஷேர் பண்றேன் நான் இன்னைக்கு. அதை பார்த்தாவது நேத்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தே இன்னைக்கு ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம டெஸ்ட் வைக்கும் போது நீங்க டெஸ்ட ஸ்ட்ராங்கா அட்டென்ட் பண்ண முடியும். நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதான் எக்ஸாமினேஷனும் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே யாருக்கு நம்ம பண்றோம்? உங்களுக்காக தான். சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சோ நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீனும் தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, டன். சோ சண்டே அதுவுமா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த நீங்க பண்றீங்க. சோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அதை கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, 1 செகண்ட். நோட்ஸ் எங்க? எஸ், நோட்ஸ் ஆர் விசிபிள். இப்ப வந்து ஒரு ட்ரையலுக்கு இல்ல ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் யாரு வேணும்? ஒரு கிரிமினல் கேஸ்க்கு சொல்றேன். அக்யூஸ்ட் மேம். அக்யூஸ்ட் வேணும், கரெக்டா? சோ அக்யூஸ்ட் இல்லனா கோர்ட் இல்ல, கோர்ட் இல்லனா அட்வொகேட் இல்ல, ஜட்ஜும் இல்ல. அக்யூஸ்ட் பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஆள் பாருங்க. ஓகே, பிரச்சனை இருந்தாதான் நமக்கு எல்லாம் வேலை. சரியா? சோ நவ் அக்யூஸ்ட் நம்ம எப்படி கூப்பிட முடியும்? இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட கூப்பிடணும் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். மேக்சிமம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஏன் சில டைம் வந்து நம்மள பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஜிபேல எல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் உண்டு. சோ ஜிபேலயும் மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்துட்டு அவன் ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இதே கோர்ட்டு, நீங்க ஜட்ஜு, ஜேஎம் என்ன பண்ணுவீங்க? சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். அவங்க ஒபே பண்ணலனா சம்மன்ஸ் இஷ்யூ வாரண்ட். பண்ணுவீங்க. வேற வேற என்ன பண்ணலாம்? வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். வாரண்ட் சம்மன்ஸ் ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லனா வாரண்ட் டைரக்டாவும் இஷ்யூ பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் இஷ்யூ பண்ணலாம். சோ நம்ம இன்னைக்கு அக்யூஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரை எப்படி கூப்பிட போறோம்? அவரோட பிரசன்ஸ் எப்படி, எதுக்காக தேவைப்படுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபேர் ட்ரையல் நடக்கணும்னா பிரசன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அவரே இல்லாம அவருக்கு எகென்ஸ்டா ட்ரையலை நடத்தி ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரை கூப்பிடவே இல்லாம டைரக்டா அவரை ஜெயில தூக்கி போட்டா அது ஃபேர் ட்ரையல் கிடையாது. ஆனா ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா ஒரு கான்செப்ட புதுசா பிஎன்டபிள்யூஎஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது ஃபேர். ரீசன் என்னன்னா, நான் உன்னை தேடினேன், நான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா நீ அப்ஸ்காண்ட் ஆயிக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு ப்ரொக்ளமேஷன் போட்டு எங்க இருந்தாலும் வருவோம்னு சொல்றோம், அப்பயும் நீ வரல. அப்படி நீ இவேட் ஆகும்போது விக்டிம் பாவம் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நீ இல்லாமே நாங்க ட்ரையல் நடத்தி முடிச்சிருவோம்னு சொல்றதுதான் ட்ரையல் இன் ஆப்சென்சியா. ஆனா நார்மலாவே ஒரு ட்ரையலுக்கு ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் கூப்பிடுங்க சார். அக்யூஸ்ட் இல்லாம நீங்க நடத்தினா அது எப்படி ஃபேர் ட்ரையல் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகே, சோ அக்யூஸ்ட் கோர்ட்ல அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கணும். பிளஸ் அவர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஏதாவது கொடுத்தா அவர் இம்ப்ரிசன்மெண்ட் அண்டர்கோ பண்ணணும். அதுக்கு பிசிக்கல் பிரசன்ஸ் வேணும். நெக்ஸ்ட் விட்னஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் அவர் டிஃபெண்ட் பண்ண முடியும் அவரை. சரிங்களா? இதுக்காக அக்யூஸ்ட் பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ யூஸ்வலி பாத்தீங்கன்னா லெஸ் சீரியஸ் அஃபென்சஸ்க்கு சமனே போதும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. இது யூஸ்வல். ஆனா ஸ்ட்ரிக்டா எல்லாத்துக்கும் சம்மன் தான் அனுப்புவாங்க, சீரியஸா இருக்கிறதுக்கு எல்லாம் வாரண்ட் தான் அனுப்புவாங்க அப்படி கிடையாது. ஓகே, சோ யூஸ்வலா நினைக்கிறது என்னன்னா லெஸ் சீரியஸ்க்கு சம்மன்ஸ் அனுப்பலாம். இந்த சம்மன்ஸ் பாத்தீங்கன்னா கோர்ட் தான் இஷ்யூ பண்ணும். எதுக்காக இஷ்யூ பண்ணும்னா டு அப்பியர் இன் த கோர்ட், வந்து அப்பியர் ஆகுங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் சம்மன். இதுல சப்ஸ்டிடியூட்டட் சம்மன்ஸ், சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சம்மனு கீழே வரும். ஓகேங்களா? சரி, ரொம்ப சீரியஸான அஃபென்சஸா, வாரண்ட் கேசஸா, வாரண்ட் அரெஸ்ட். மேக்சிமம் வாரண்ட் கேசஸ்னா சம்மன்ஸ் வாரண்ட் கிடையாது. அது ஏன்னு நான் சொல்றேன், ஜெனரல் ரூல் சொல்றேன். மோர் சீரியஸ் கேசஸா நான் வாரண்ட் போடுறேன். அதே மாதிரி வாரண்ட்னு பாத்தீங்கன்னா சர்ச் வாரண்ட் இருக்கு, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இந்த அரெஸ்ட் வாரண்ட்ல பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட், நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, டிஸ் வாரண்ட் இருக்கு,
அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வாரண்ட்டும் பாத்தீங்கன்னா கோர்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இது என்னன்னா வாங்கன்னு சொல்றதுக்கான ஆர்டர் கிடையாது. இட்ஸ் an ஆர்டர் டு போலீஸ் டு அரெஸ்ட் அ பர்சன். சம்மன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு இன்விடேஷன் வைக்கிறேன், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க, காது குத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றது சம்மன். இப்ப நம்ம அப்பா எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா, ஹாஸ்டல்ல இருந்துட்டு வரவே மாட்டேங்கிறா, அவளை அடிச்சு கூட்டு வா, 2 அடி போட்டு கூட்டு வா. அதுதான் வாரண்ட். ஓகேங்களா? அடியெல்லாம் நம்ம ஜெனரேஷனோட முடிஞ்சு போச்சு. நான்லாம் வந்து என்ன சொல்றது, கதற கதற அடி வாங்கியிருக்கேன். ஆனா இப்ப என் பொண்ணெல்லாம் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஏய் படி அப்படின்னு சொல்லிட்டா போதும், இவங்க அப்படியே சின்ன வயசுல படிச்சு கிழிச்சிட்டாங்க, உடனே வந்து பிள்ளைய போய் படின்ற. அது குழந்தை, அது பென்சில புடிச்சாலே பெரிய விஷயம். எது 1ஆவதுக்கு பென்சில புடிச்சாலே பெரிய விஷயமா? அங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோரி எழுதிட்டு வான்றாங்க, டைலாக் எழுதிட்டு வான்றாங்க. இது பென்சில புடிச்சாலே பெரிய விஷயமா? நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, புலம்புறேன் ஆக்சுவலி. பிகாஸ் வேற என்ன பண்றது, நீங்க தான் இருக்கீங்க எனக்கு புலம்புறதுக்கு. ஓகே, நவ கமிங் டு தி கிளாஸ். பட் an ஆர்டர் டு போலீஸ் டு அரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன வரும்? வாரண்ட் வரும். சம்மன் இஸ் இன்விடேஷன் டு அப்பியர் இன் கோர்ட். வந்து கோர்ட்ல அப்பியர் ஆகுங்க அப்படின்னு கூப்பிடுற ஒரு விஷயம். ஆனா வாரண்ட்ன்றது போலீஸ்க்கு ஒரு ஆர்டர், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுக்குற ஒரு ஆர்டர். இப்போ சமன்ஸ் அப்படின்ற மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் வாரண்ட் ஏதாவது இருக்கா? இவர் இல்ல, இவரோட அண்ணனை புடிச்சு கூப்பிட்டு வந்துருங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஷூரிட்டிஸ் ஆக்ட்னு இருப்பாங்க மேம். ஷூரிட்டிஸ் வந்து பெயில் அவங்க அதுக்கு பேர் தான் பெயிலபிள் வாரண்ட். சப்ஸ்டிடியூட்டட் சமன் மாதிரி, சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் சமன்ஸ்க்கு இருக்கு மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் வாரண்ட் ஏதாவது இருக்கா? ஓகே, யோசிச்சிட்டே இருங்க. நினைக்கிறேன். அதுதான் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் அப்படின்றாங்க. இப்ப சப்ஸ்டிடியூட்டட் சம்மன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அதை பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலா வாரண்ட்டுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க யோசிங்க. ஓகே, நவ் coming to summon, it is called as authoritative call to appear in court. So இன்விடேஷன்னா நீ வா, வராம போ. கரெக்டா? இன்விடேஷன்னா உங்களுக்கு விருப்பம், கண்டிப்பா நீங்க வரணும், நான் விருப்பம் இருந்தா வருவேன், இல்ல வராம போயிடுவேன். ஆனா சம்மன் அப்படி கிடையாது. இட் இஸ் an authoritative call டு அப்பியர் இன் கோர்ட். ஓகே, இதுல இப்ப நான் சமன் அனுப்பிச்சுட்டேன், அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இல்லைன்னா அவங்க உடம்பு சரியில்லாதவங்க, இந்த டயாலிசிஸ் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, வர முடியாது, டிராவல் பண்ண முடியாது, டிராவல் பண்ணா உடம்பு சரியில்லாம போயிடும். சோ அவங்களோட பிரசன்ஸ டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? லீவ் லெட்டர் மாதிரி, ஒரு நாளைக்கு இல்ல, மொத்த ட்ரையலுக்குமே நான் வரல, ஆனா நீங்க கூப்பிடும் போது நான் வரேன் சார், நீ தேவைப்படும் போது வரேன், மத்தபடி அட்வொகேட் இருந்து பாத்துப்பாங்க, அந்த மாதிரி டிஸ்பென்ஸ் வித் பண்றதுக்கு ஏரியா ஏதாவது இருக்கா? எஸ் மேம். என்ன செக்ஷன், என்ன பெட்டிஷன் நம்ம போடுவோம்? அதான் என்ன என்ன பெட்டிஷன் நம்ம போடுவோம்? நம்ம போடணும்ல, குடுக்கணும்ல கோர்ட்ல. 317 317 ஒரு நாளைக்கு, 317 அந்த ஒரு நாளைக்கு நான் வர முடியலன்னு சொல்றதா 317. மேம் மேம் இப்ப சிவில்ல வந்து கவரேஜ் அண்ட் பெட்டிஷன் போடுவோம் மேம் சிவில்ல. கிரிமினல்ல சார் மேம் ப்ராக்ஸி பெட்டிஷன் மேம் 205 ப்ராக்ஸி எஸ். சோ ரெண்டு இருக்கு. ஒன்னு 317 பெட்டிஷன். 317 பெட்டிஷன் வந்து லீவ் லெட்டர் மாதிரி, இன்னைக்கு வர முடியல சார், நான் அடுத்த ஹியரிங் வரேன், ஓகேங்களா? அது 317. இந்த 205 சிஆர்பிசி 228 பிஎன்டபிள்யூஎஸ் என்ன பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் இது சீரியஸ் சார். என்ன இவங்க தாத்தாக்கே வந்து 75 வயசாயிடுச்சு, 4 தடவை வந்துட்டு போனோம்னா அது தடவை செத்து போயிடுவாரு. சோ அதனால எனக்கு ஃபுல்லாவே டிஸ்பென்ஸ் வித் கொடுத்துருங்க. ஆனா என்னைக்காவது ரொம்ப முக்கியம், இவரை பார்த்தே ஆகணும், வந்தே ஆகணும்னு சொன்னா அங்க கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றதா அந்த பெட்டிஷன். சோ ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சம்மன்னா அத்தாரிட்டேட்டிவான காலு, கண்டிப்பா கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகணும். ஆனா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, வர முடியாது, நேச்சர் ஆஃப் அலிகேஷன்ஸ், ஏஜ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பென்ஸ் வித்தும் 205லயும் 228 பிஎன்டபிள்யூஎஸ்லயும் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், எல்லாருக்குமே ஒரு திங்கிங் இருக்கும். சமன்ஸ் கேஸ் எல்லாருக்குமே சமன் தான் அனுப்புவாங்க, வாரண்ட் கேஸ் எல்லாத்துக்குமே வாரண்ட் தான் அனுப்புவாங்க, அதனாலதான் சமன் வாரண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அதுதான் கிடையாது.
இதுக்குதான் நீங்க 204 clause 1 சிஆர்பிசிய பார்க்கணும். அதுல தெளிவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சம்மன்ஸ் கேஸ் ஷால் இஷ்யூ சமன். சோ சம்மன்ஸ் கேஸ்ல என்ன பண்ணணும்? ஷால். கட்டாயமா கோர்ட்டு ஜேஎம் நீங்க என்ன பண்ணணும்? சம்மன்ஸ் கேஸ்னா சமன் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? மேம் இப்ப கரெக்ட் தானே மேம், சம்மன்ஸ் கேஸ்னா சம்மன்ஸ் தான் அனுப்பணும், அதை தானே இங்க மீன் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த செக்ஷன் 90 BNSS 87 ஆஃப் சிஆர்பிசி நடுவுல வந்துரும். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இன் அடிஷன் டு சமன் ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுல சொல்லியிருக்க சூழ்நிலை இருந்தால் நான் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 204 clause 1ல சமன் கேஸா ஷால் சமன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த 87ல இல்ல சார், சமன்ஸ் கேஸ் ஆகவே இருந்தாலும் நான் ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாரண்ட்டும் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஏரியா கொடுத்துடுறாங்க. சோ சமன்ஸ் கேஸ்ல ஜெனரல் ரூல் சமன்ஸ், ஆனா அது 87ல ஃபாலோ ஆயிடுச்சுன்னா வாரண்ட்டும் அனுப்பலாம். அடுத்து வாரண்ட் கேஸ் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? வாரண்ட் மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். கிடையாது. மே சென்ட் வாரண்ட் ஆர் சமன்ஸ் 204லயே கொடுத்திருக்காங்க. சோ வாரண்ட் கேஸ்ல என்ன இருக்கு? எனக்கு ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா நான் சமன் அனுப்புவேன், சமன் அனுப்பிச்சு இவன் மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சா வாரண்ட் அனுப்புவேன். ஓகேங்களா? சோ இந்த சமன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸ் அந்த பேரு இந்த ஸ்னேகா இந்த பேர்ல தான் கவுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பேர்ல நம்ம கவரக்கூடாது. சோ ஏன் சமன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸ்ன்னு இப்படி தனித்தனியா பேரு கொடுத்திருக்காங்கன்னா, ட்ரையல் வேற மாதிரி நடக்கும். சோ இந்த பேருக்கும் ட்ரையலுக்கும் தான் சம்பந்தமா ஒழிய சமன்ஸ் அனுப்புறதுக்கும் வாரண்ட் அனுப்புறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப என்னது அப்படியே சமன்ஸ்னா சமன்ஸ் மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுக்கான செக்ஷன் தான் 204 87. இது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதான் நம்ம சம்மன்னா என்னது, அதை எப்படியெல்லாம் சர்வ் பண்ணலாம், யாரு சர்வ் பண்ணுவா, சரி அவன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்கானா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So now we will go to the actual class. 61 of CRPC, 63 of BNSS தான் சமன்ஸோட ஃபார்ம் பத்தி சொல்றாங்க. ஃபார்ம்னா சமன்ஸுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? இட் இஸ் இஷ்யூட் பை த கோர்ட். கோர்ட் தான் சமன்ஸ் இஷ்யூ பண்ணும். அது கண்டிப்பா ரைட்டிங்ல தான் இருக்கணும், ஓரல் ஆர்டரா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கோர்ட் ஒருத்தரை கூப்பிடணும்னா யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புறது இருந்துச்சு, தண்டோரா போடுறது இருந்துச்சு. இப்பயும் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னா தண்டோரா போடுவாங்க, ஆனா கூப்பிடுறது வாயால சொல்லி அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரி கிடையாது, ரைட்டிங்ல இருக்கணும். அதுவும் டூப்ளிகேட்ல இருக்கணும். டூப்ளிகேட்னா 2 ஒரிஜினல், ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு காப்பி ரெடி பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம 2 காப்பி வச்சுக்கணும் சமன்ஸ்க்கு? கோர்ட்டுக்கு வச்சுப்பாங்க மேம், அவங்களுக்கு அம்ச ரெக்கார்டுக்காக. கரெக்ட். ஒண்ணு யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, இன்னொன்னு ரெக்கார்டுக்கு இவங்களே வச்சுப்பாங்க. கரெக்டுங்களா? சோ அதனால டூப்ளிகேட்ல இருக்கணும். அடுத்து இட் should be signed by the presiding officer of the court. யாரு presiding officer of the court? மேஜிஸ்ட்ரேட் மேம். நீங்க தான். ஓகேங்களா? நீங்க தான் presiding officer of the court. இந்த வார்த்தை presiding officer of the court உங்களோட ஃபார்ம் 4 of the நோட்டிபிகேஷன்ல இருக்கும். எதுக்குன்னா இந்த கேசஸ் எல்லாம் நான் பார்த்தேன், பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஃபில் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அதை யாரு சைன் பண்ணிருக்கணும்னா உங்க சீனியர் மட்டும் கிடையாது, சீனியர் ஓரா சைன் பண்ணுவாரு. எந்த கோர்ட்ல நீங்க அதை பண்ணீங்களோ அந்த பிரிசைடிங் ஆபீசர் அங்க சைன் பண்ணணும். ஓகேங்களா? சோ பிரிசைடிங் ஆபீசர் எப்ப சைன் பண்ணுவாரு? ஒண்ணு உங்களை கோர்ட்ல பாத்துருக்கணும், அப்படின்னா உங்க சீனியர் சொல்லணும். அப்படியும் இல்லைன்னா நீங்க அங்க வக்காலத்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த கோர்ட்ல 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷமா 3 வருஷமா அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி அவங்க சைன் போடுவாங்க? சோ விசாரிப்பாங்க, அந்த பார்ல எல்லாம் விசாரிப்பாங்க. இல்ல உங்க சீனியர் ஸ்ட்ராங்கா சொல்லணும். அதனால வக்காலத்து இருக்கணுமா கம்பல்சரி அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி வக்காலத்து இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லை. ஆனா வக்காலத்து இருந்தால் பாசிட்டிவ் சைடு இருந்தா நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க ஜட்ஜு கிட்ட அப்படியே காமிச்சு பாருங்க, சார் இந்த கேஸ் எல்லாம் போட்டிருக்கேன், உங்க கோர்ட்ல தான் போட்டிருக்கேன், தயவுசெய்து சைன் பண்ணுங்க. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் பொய்யா சைன் பண்ண மாட்டாங்க.
ரீசன் என்னன்னா நீங்க கிளியர் பண்ண உடனே அவங்க கிட்ட பர்சனல் என்கொயரி வரும், வந்து கேட்பாங்க, எல்லாமே விஜிலன்ஸ்ல எல்லாமே கேட்பாங்க. இவரு பொய்யா சைன் பண்ணா அவரு வேலை போயிடும். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும், அதனாலதான் மண்டே டியூஸ்டே ரிவிஷன் டே. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளாவது கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். ஏன் நம்ம கிளாஸ் 7 o'clock வைக்கிறோம், காலைல 11 மணிக்கே வைக்கலாமே அழகா. ஏன்னா எல்லாருமே காலைல கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். ஓகே, நவ் கம்மிங் டு த பாயிண்ட். சைன்டு பை பிரிசைடிங் ஆபீசர், இல்லனா ஹைகோர்ட் சில பேரை சமன்ஸ் சைன் பண்றதுக்காக டிக்ளேர் பண்ணிருக்கோம், அவங்க கிட்ட சைன் வாங்கிக்கலாம். இட் ஷுட் bear the seal of the court, which is very very important. seal of the court கண்டிப்பாக இருக்கணும். இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ரிமாண்ட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வெறும் சைன் போட்டு ஜட்ஜஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரெசிடென்ஸ்ல இருப்பாங்க, 2 மணி 3 மணிக்கெல்லாம் ரிமாண்ட் வந்தா சைன் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி என்னன்னா, சைன் போட்டு கோர்ட்டோட சீலும் போடணும். சீல் எங்க இருக்கும்? கோர்ட்ல இருக்கும். சோ அதனால நீங்க கோர்ட்டுக்கு போய் சீலும் போடணும். சோ சீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார்ம் ஆஃப் சமன்ல என்ன இருக்கணும்? இட் இஸ் இஷ்யூடு பை த கோர்ட். அது ரைட்டிங்ல இருக்கலாம், டூப்ளிகேட்ல இருக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் பிரிசைடிங் ஆபீசர் சைன் பண்ணிருக்கணும், இல்ல ஹைகோர்ட் யாரையாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சைன் பண்ணிருக்கணும். சீல் ஆஃப் த கோர்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சமனை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல அனுப்பலாம்னா கண்டிப்பாக அனுப்பலாம். அதுலயும் சீல் ஆஃப் த கோர்ட் இருக்கணும், அது ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம்லயும் நம்ம அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் பிஎன்டபிள்யூஎஸ்ல இருக்க நியூ டெவலப்மெண்ட். இப்போ எலக்ட்ரானிக் சமன்ஸ் அனுப்புறாங்களா? நீங்க ஏதாவது எலக்ட்ரானிக் சமன்ஸ் பாத்தீங்களா? மேம் பாத்திருக்கேன், அனுப்புறாங்க. எதுல அனுப்புறாங்க? எந்த மோட்ல? வாட்ஸ்அப்லயா? எனக்கு இது நான் வந்து ஒரு பையன் கிட்ட ஃபார்மேட்டா எடுத்து வச்சுக்கிட்டேன், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இமெயில்ல மெயில்ல அனுப்புறாங்க. இமெயில்ல தான் அனுப்புறாங்க. இமெயில்ல வந்துச்சு. என்னோட ஆளுங்களுக்கு வந்து சில பேருக்கு இமெயில்லயும் வந்துச்சு, போஸ்ட்லயும் வந்துச்சு, நேராவும் வந்தாங்க. 3 மோட்லயுமே சர்வ் பண்ணாங்க. ஆக்சுவலி வாட்ஸ்அப்ல அமைச்சது நான் பாக்கல. யாராவது வாட்ஸ்அப்ல அமைச்சது இருந்துச்சுன்னா குரூப்ல போடுங்க. சிந்து உங்ககிட்டயும் ஃபார்ம் இருந்துச்சுல, அது நான் இருந்துச்சுன்னா போடுறேன் மேம். குரூப்ல போடுங்க. ஓகேங்களா? நான் மெயில்ல தான் பாத்திருக்கேன். ஆனா இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் பண்ணணும், அதுபடிதான் அனுப்பணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் பாத்திருக்கீங்களா இதோடது? சரி, போய் பார்க்கணும், அது ஹோம்ஒர்க். ஓகே, சும்மா பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சமன்ஸ் ஹவு சர்வ், எப்படி சமன்ஸ் சர்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வ்டு பை த போலீஸ் ஆபீசர். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு இந்த கோர்ட் ஆபீசர் தான் பண்ணணும், இல்லைன்னா அதர் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. நம்ம இதுல வந்து போலீஸ் ஆபீசர் வந்து சமன்ஸ் சர்வ் பண்ணுவாங்களா? யார் சர்வ் பண்ணுவா? அமீனா. அமீனா வந்து டைரக்டா வீட்டுக்கு வந்துருவாங்களா, இல்ல அமீனா வந்து போலீஸ் கிட்ட கொடுத்து போலீஸ் வருவாங்களா? இல்ல மேம், அமீனாவே டைரக்டா வீட்டுக்கு வருவாங்க மேம். சரி, அமீனா போலீஸ் கஸ்டடி, போலீஸ் ஆபீசர் அந்த கேட்டகரியில வருவாங்களா, கோர்ட் ஆபீசர் கேட்டகரியில வருவாங்களா? கோர்ட் ஆபீசர். வெரி குட். சோ அவங்கதான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have to serve personally. ஆனா ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி இதுல எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனி விங் ஒண்ணு வச்சுட்டு அவங்கதான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. கோர்ட் ஆபீசர். சோ ஒரு ஸ்டேட்டுக்கும் அது வந்து வேரி ஆகும். ஓகே, சோ இந்த சர்வ் எப்படி பண்ணணும்னா பர்சனலி சர்வ் பண்ணணும். டூப்ளிகேட் ஒரு காப்பி உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சர்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரிசிப்ட்ல சைன் வாங்கிட்டு போயிடுவாங்க. பேக் ஆஃப் another காப்பி, அதுதான் கோர்ட் காப்பி. கோர்ட்ல கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? ஃபைல் பண்ணி வச்சிருவாங்க. இதோ பாருங்க சார், நான் போனேன், இந்த மாதிரி சைன் பண்ணேன், இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் இ சமன்ஸ்னா இ சமன்ஸும் அனுப்பலாம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அனுப்பலாம். அது ரீச் ஆயிடுச்சு, இப்போ வந்து மெயில் எல்லாம் சென்ட் ஆயிடுச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் வரும்ல, அந்த அக்னாலஜ்மெண்ட் மெயில்ஸ் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுட்டா ஃபைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா சமன் பர்சன் cannot be found. என்ன, அந்த அமீனா போறாரு, டியூ டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாரு. இங்க இருக்காங்களா, போறாங்களா, வராங்களா, அவரும் காலைல போறாரு, 2வது தடவை போறாரு, பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்ல. சோ சமன் பர்சன் cannot be found. எப்ப cannot be found? ஆஃப்டர் டியூ டெலிஜென்ஸ். எதுவுமே கிடைக்கல, அவங்க இருக்கிறதே நமக்கு தெரியல, எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா, அடல்ட் மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில யார் அடல்ட் மெம்பர் நீங்க போகும்போது இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு வந்துடலாம். முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அடல்ட் மேல் மெம்பர்னு இருந்துச்சு.
பாருங்க, விமனை நம்பி ஒரு சமன் கூட கொடுக்க மாட்டாங்களாம். சரியா? ஆனா சமையல் கட்டுல மட்டும் சமையல் மட்டும் செஞ்சு போடணும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது சிஆர்டிசிலே அப்புறம் மாத்திட்டாங்க. அடல்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, மேல் மெம்பர்ல இருந்து அடல்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்போ அந்த வீட்ல பாத்தீங்கன்னா அவரு மட்டும் தான் இருக்காரு. வேற யாருமே இல்ல. உங்களோட சர்வெண்ட் இருக்காங்க. அவங்க தான் அந்த வீட்டை ஃபுல்லா பாத்துக்கிறவங்க. அந்த வீட்டை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சோ இவர் இல்லன்றதுக்காக ஃபேமிலி மெம்பரும் யாரும் இல்லை. ஏன்னா இவர் தனியா இருக்காரு. ஓகேங்களா? சோ சர்வெண்ட் கிட்ட குடுத்துட்டு வந்துட்டாங்க. இது ப்ராப்பர் சர்விங்கா? நோ மேம். நோ நோ மேம். மேம். ஏன்? நோ மேம். அங்கேயே ஃபேமிலி எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்கு. ஃபேமிலி இல்ல மேம். எஸ், சர்வெண்ட் ஃபேமிலி கிடையாது. உண்மையா சொல்ல போனா நம்ம ஃபேமிலி செய்யறதை விட நம்மளோட மெய்டு அக்காங்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட மெய்டு அக்காலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறத பார்த்தா மோர் கொண்டு வந்து தருவாங்க. நமக்குலாம் சில டைம் கண்ணுல இருந்து தண்ணியா ஐயோ நீங்க இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. அம்மா சில டைம் இல்ல அப்படின்னும் போது she will help a lot. But unfortunately they are not family for the purpose of law. ஓகேங்களா? இத வந்து 66 BNWSல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு செக்ஷன் நம்ம பார்க்கல, which is 65. அதை நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் when service cannot be effected as given above. சோ மேல சொல்லியிருக்க மாதிரி நம்ம பர்சனலாவும் கொடுக்க முடியல. பார்த்தா உங்க வீடு பூட்டியே இருக்கு. திறந்துருந்தாதான் நான் மேல் மெம்பரை கண்டுபிடிப்பேன், போய் கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். சார் நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்? அந்த டைம்ல தான் 65 ஆஃப் சிஆர்பிசி, 67 ஆஃப் BNWS வரும். ஓகேங்களா? சரி, இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? ஹலோ, இருக்கீங்களா? எஸ் மேம். நீங்க நடுவுல கட் ஆயிட்டு ஓ, நீங்க நான் கட் கட் ஆயிட்டீங்க ஆயிட்டேன். ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? செவுத்துல ஒட்டிடுவாங்க மேம். அவங்க அதாவது பாக்குற Visible இடத்துல ஏரியால ஒட்டும், fix பண்ணு. டோர்ல. சஸ்பீஷியஸ் பிளேஸ்ல அவங்க கான்ஸ்பிஷியஸான ஒரு பிளேஸ்ல அவங்க Super. வந்தாங்கன்னா பாக்குற மாதிரி இருக்கிற இடத்துல பாக்குற மாதிரி. ஓகே, இதற்கு பேர் தான் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் டியூ டெலிஜென்ஸ் ப்ராப்பரா நம்ம அவரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். வீடு திறந்திருக்கா, மேல் மெம்பரை ஐ மீன் அடல்ட் மெம்பரை பார்க்கணும்னு ட்ரை பண்றோம், ஆனா பார்க்க முடியல, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் போது you will affix the summon on the contiguous part of the house where he resides. டோர்லயோ வந்த உடனே பாக்குற மாதிரி போர்ட்டிகோலயோ ஏதாவது ஒரு செவுத்துல பெருசா ஒட்டிட்டு வந்துருவாங்க. சோ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி ஒட்டிட்டு வந்துட்டாங்க, உடனே வந்து சமன்ஸ் வந்து சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு கோர்ட் எடுத்துக்குமான்னு கேட்டா கிடையாது. இட் வில் கண்டக்ட் அ ஸ்மால் இன்கொயரி. அமீனா ஒழுங்கா போனாங்களா, டைமுக்கு போனாங்களா, ப்ராப்பர் அட்ரஸ்க்கு போனாங்களா? ஏன்னா சில டைம் தப்பான அட்ரஸ்க்கு கூட போயிட்டு இருக்காங்கன்ட்டு வந்துருவாங்க. இல்ல இல்ல இந்த மாதிரி ஒட்டிட்டோம், அப்புறம் ப்ரொக்ளமேஷன் பண்றோம் அப்படின்னு போயிடும். சோ அந்த மாதிரி கரெக்டா பண்ணாங்களான்னு கோர்ட் பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணும். அது கரெக்டா பண்ணாங்க அப்படின்னும் போது ப்ராப்பர் சர்வீஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்படி இல்ல சார், தப்பான அட்ரஸ்க்கு இவங்க போயிட்டாங்க சார், இங்க குடுத்துருக்கிறது வேற, பாத்தீங்கன்னா அட்ரஸ் அமைச்சது வேற, அமீனா போன இடம் வேற அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூ வில் இஷ்யூ ஃப்ரெஷ் சம்மன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கார்ப்பரேட் பாடி இருக்கு. இதுதான் 65. ஓகே, 65 BNWS. ஒரு கார்ப்பரேட் பாடி இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு. யாருக்கு அனுப்புவீங்க நீங்க சம்மன்? கார்ப்பரேட் பாடி பேரை கம்பெனியோட போட்டு ஹெட்டுக்கு அந்த ரெப்ரசன்ட் கம்பெனியோட ஹெட், எஸ், ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், ஒரு மேன், அந்த ஒரு லோக்கல் பிரான்ச்சோட லோக்கல் மேனேஜராக இருக்கலாம், பிரின்சிபல் ஆபீசர் ஆஃப் தி கார்பரேஷன், அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு 65 BNWSல சொல்லியிருக்காங்க. இதே ஒரு ஆக்டிவ் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்கப்பா, அப்ப யாருக்கு அனுப்பணும்? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவங்களோட இமிடியேட் Very சுப்பீரியர் ஆபீசர் கூட அனுப்பலாம். எஸ், ஆக்சுவலி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் தி ஆபீஸ்க்கு தான் அனுப்புவாங்க, இமிடியட் சுப்பீரியரை தாண்டி. இங்க லால என்ன பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் ஆபீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹெட் ஆபீஸ் என்ன பண்ணணும்? டைரக்டா கொண்டு போய் அவங்க டேபிள்ல கொடுத்துடணுமா? என்ன பண்ணுவாங்க? இமிடியேட் சுப்பீரியர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை கம்ப்ளைண்ட். எஸ், அந்த ஆபீஸ் மூலியமாவும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 62ல பார்த்தோம் பாத்தீங்கன்னா பர்சனல் சர்வீஸ், அந்த மாதிரி பர்சனலா அவருக்கு ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்
விட்னஸ்க்கு சம்மன் அனுப்புவாங்கல்ல, வெறும் அக்யூஸ்டுக்கு மட்டும் தான் சம்மனா? விட்னஸ் வந்து சொல்லணும் சார், அதுக்கும் சம்மன் அனுப்புவாங்கல்ல. அத பத்தி பேசுறதுதான் 69 ஆஃப் சிஆர்பிசி, 71 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ். இன் அடிஷன் டு சம்மன் நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா, விட்னஸ் சம்மனுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்டும் அனுப்பலாம், டைரக்டா போயும் கொடுப்பாங்க. அடிஷன் டு தட் ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புவாங்க, எங்க ரிசைட் ஆகுறாங்களோ அங்கேயும் அனுப்பலாம், எங்க பிசினஸ் கேரி ஆன் பண்றாங்களோ அங்கேயும் அனுப்பலாம், பர்சனலி எங்க ஒர்க் பண்றாங்களோ அங்கேயும் போய் அனுப்பலாம். அங்க போயிட்டு ஒரு விட்னஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு அவங்க கிட்ட, இப்போ விட்னஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட சிக்னேச்சரை வாங்கிடலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எதுக்கு வம்பு, நான் வரமாட்டேன், இதை வாங்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அந்த ரிஃப்யூஸ் டு என்டாஸ் அப்படின்றத கூட நம்ம வந்து அங்க போட்டு கொண்டு வந்துருவாங்க. சோ ரெஃப்யூஸ் டு என்டாஸ், வாங்கவே இல்லை அப்படின்னு வாங்க மறுத்து விட்டார் அப்படின்னு எழுதி வந்தா கூட என்ன அர்த்தம்? டீம்டு சர்வீஸ். சார் எஸ், நீ வந்து வாங்கணும், நீ வாங்கவே இல்ல, நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு சர்வீஸ் கொடுத்த மாதிரியே எடுத்துக்கிட்டு கோர்ட் ப்ரொசீட் பண்ணும். ஓகே, சோ தட் இஸ் தி திங். சோ கோர்ட் வந்து விட்னஸ் சிக்னேச்சர் இருந்தாலும் டூவலி சர்வ்டுன்னு சொல்லி போட்டுரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போஸ்டல்ல இருந்து ஒரு போஸ்டல் எம்ப்ளாயி எழுதி தருவாங்க, ரெஃப்யூஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்தாலும் டீம்டு டு பி சர்வ்டு அப்படின்னு சொல்லி கோர்ட் சைன் போடுறோம். ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் சர்வ். சரி, இப்போ நம்ம பக்கத்து ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்பணும் உங்க கோர்ட்டு. ஆனா நீங்க சமன் பண்ண வேண்டிய ஆள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு டைரக்டா சம்மன் அனுப்பிச்சிடலாமா? என்ன பண்ணணும்? பக்கத்து ஜுடிஷியல் மூலமா தான் அனுப்ப முடியும். அந்த ஜுடிஷியல் அனுப்பி அங்கிருந்து அனுப்ப அந்த கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு மேம், அங்கிருந்து குட். தெளிவா சொல்ல போனா அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அங்கிருந்து அனுப்ப முடியுமே தாண்டி என்ன சொல்லணும், நம்ம இங்க இருந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிச்சு விடுவோம். யாருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அவங்கதான் இங்க இருக்க செக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி சமன் சர்வ் பண்ணுவாங்க. இந்த பக்கத்து அவுட் சைட் ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி டீல் பண்றது 69 and 70. ஓகே, சோ இதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் நான் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இப்போ ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ் கீழே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் சேஞ்ச். முன்னாடி நான் வந்து சிஆர்பிசி போர்ஷனை கொடுத்து பிஎன்டபிள்யூஎஸ் பண்ண சொன்னேன். இப்போ பிஎன்டபிள்யூஎஸ் செக்ஷனோட வந்திருக்கேன். நீங்க சிஆர்பிசிய பக்கத்துல எழுதணும். ஓகே, சோ இந்த ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சம்மன்ஸ் யார் இஷ்யூ பண்றா? நீங்களா? ஆஃபீஸர். கோர்ட் இஷ்யூஸ் தி சம்மன். ஓகேங்களா? இந்த சம்மனை எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர் சர்வ் பண்ணலாம், ஆபீசர் ஆஃப் தி கோர்ட் அமீனா மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்ல எனி அதர் பப்ளிக் சர்வெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னா அவங்க சர்வ் பண்ணலாம். அதை நம்ம பார்த்தோம். சரி, சம்மன் சொல்றீங்களே, அந்த சம்மன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி சம்மன் ஷெல் பி இன் ரைட்டிங். ரொம்ப முக்கியமான விஷயம், டூப்ளிகேட்ல இருக்கணும். யாரோட சிக்னேச்சர் இருக்கணும்? Presiding ஆபீசரோட சிக்னேச்சர் இருக்கும். சரி, நீங்க சைன் போட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? சீல் போடணும். seal. கோர்ட்டோட சீல் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா ஹைகோர்ட் யாரையாவது டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த சம்மனை அனுப்பலாம். சரி, எலக்ட்ரானிக் சம்மன் அனுப்பலாமா? அனுப்பலாம், சப்ஜெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ். என்கிரிப்டட் ஃபார்மோட கொண்டு போய் கொடுக்கணும். எஸ், ஆமா, என்கிரிப்டடா அனுப்புவீங்க. ஆனா அதுவும் இமேஜ் ஆஃப் த சீல் ஆஃப் த கோர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் தி ஜட்ஜும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சம்மன் எல்லாம் ரெடி சார், நான் எப்படி சம்மனை சர்வ் பண்ணுவேன்? அதுதான் 64 clause 2. பிராக்டிகபிள் வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன்னா, பர்சனலி அதை வந்து டெலிவர் பண்ணுவேன். டூப்ளிகேட் அவங்க கிட்ட டெலிவர் பண்ணிட்டு இன்னொரு டூப்ளிகேட்ல அவங்களோட சைனை வாங்கிட்டு வந்துருவேன். இல்லைன்னா எலக்ட்ரிக்கலி கூட அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணலாம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி நான் சர்வ் பண்ணுவேன். இதுதான் நார்மலான ஐடியா. ஆனா பர்சன் நாட் ஃபவுண்ட் அப்படின்னும் போது அடல்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துடலாம், அந்த மெம்பரை சைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்றதா 66. இதோட எக்ஸ்பிளனேஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, சர்வெண்ட் இஸ் நாட் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ அடல்ட் மெம்பரையும் நான் பார்க்க முடியல அப்படின்னும் போது சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ், அதுதான் 67. நான் அவரோட வீட்டுல ஏதாவது ஒரு கான்சிக்யூஸ் ஏரியால ஒட்டிட்டு வந்துருவேன். இது ஒட்டிட்டு வந்த உடனே டீம்டு சம்மன்ஸ் கோர்ட் எடுத்துக்குமா? நீங்க என்ன பண்ணலாம்? என்கொயரி கண்டக்ட் பண்ணோம், வெதர் ஆல் தி
எஸ் இன்கொயரி கண்டக்ட் பண்ணும், அது டியூவலி கரெக்டா சர்வ் பண்ணீங்க, டிக்ளேர் டியூவலி சர்வ்ட். இல்லனா யூ வில் ஆர்டர் ஃப்ரெஷ் சம்மன். ஓகே, அடுத்து இதெல்லாம் நார்மலான மக்களுக்கு, சாதாரண ஆள் இல்ல சார் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்துச்சுன்னா 65 படி டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரிக்கு அனுப்புவீங்க. இதே ஒரு ஃபர்ம் ஆக இருந்துச்சு அப்படின்னும் போது எனி பார்ட்னர், நான் இதை சொல்லல ஓகேங்களா. இப்ப பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்துச்சுன்னா யாருக்கு அனுப்பணும்? 4 பார்ட்னர் இருக்காங்க, நான் யாருக்கு அனுப்புவீங்க? 4 பேர்ல யாருக்குனாலும் அனுப்பலாம். 4 பேர்ல யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்ல எப்பயுமே இந்த 4 பேரும் அவங்க அவங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி, ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல் மாதிரி. இப்ப நானு, யமுனா, முப்பு, சிந்து, நாங்க 4 பேரும் ஒரு ஃபார்ம் நடத்துறோம் பார்ட்னர் அப்படின்னும் போது யமுனாக்கு நான் ஏஜென்ட், எனக்கு யமுனா ஏஜென்ட், முப்பு எனக்கு ஏஜென்ட், இப்படி மாத்தி மாத்தி. அதனால 4 பார்ட்னர்ல யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அது எங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர் அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும். உங்க லெட்டர் அனுப்பிச்சுட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டாலே அது என்னது, டீம்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. இதே கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தால் செக்ஷன் 68 கீழே என்ன பண்ணணும்? ஹெட் ஆஃப் தி ஆபீஸ்க்கு டூப்ளிகேட் அனுப்புவீங்க. அந்த ஹெட் ஆஃப் தி ஆபீஸ் 64, நம்மளோட சிஆர்பிசி படி பாத்தீங்கன்னா 62, பிஎன்டபிள்யூஎஸ் படி பாத்தீங்கன்னா 64 படி கோர்ட்டுக்கு அனுப்பணும். சாரி, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பணும். ஓகே, சோ தட் இஸ் தி திங். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சைன் போட்டு தருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சைன் போட்டு தருவாங்கல்ல, தட் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் கோர்ட் ஃபார் டியூ சர்வீஸ். சோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாலே அவங்களுக்கு கொடுத்ததா அர்த்தமா கோர்ட் எடுத்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டோட பொறுப்பு அதை கொண்டு போய் சேர்க்கறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்னா நீங்க இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம். இதே வந்து அவுட் சைட் தி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னும் போது நீங்க அனுப்ப முடியாது. யூ வில் சென்ட் த சம்மன் இன் டூப்ளிகேட் டு த மேஜிஸ்ட்ரேட், லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க தான் மேல இருக்க செக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்ப அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு இப்ப பாருங்க, நீங்க ஒரு இடத்துல மேஜிஸ்ட்ரேட், உங்க ஃப்ரெண்ட் தான் பக்கத்து இடத்துல மேஜிஸ்ட்ரேட்டா இருப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கிளியர் பண்றீங்களோ நீங்க காமன், யூ வில் பிகம் காமன் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்களோட காமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு குரூப் போட்டுப்பீங்க. சோ அந்த மாதிரி இப்ப சிந்தாமணி மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிந்தாமணியோட பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா யமுனா இருக்காங்க. இப்ப யமுனா சர்வ் பண்ணாங்கன்னா இல்லையா சம்மனை அப்படின்றது சிந்தாமணிக்கு எப்படி தெரியும்? என்கொயரி கண்டக்ட். இன்கொயரி கண்டக்ட் பண்ணல சிந்தாமணி. நோ மேம். யமுனா வந்து இவங்க சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணி அதை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பு, ஏதாவது ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. வெரி குட். இதுக்கு பேரு தான் அஃபிடவிட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ ஒரு அஃபிடவிட் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி யார் அமீனா போனாங்களோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அஃபிடவிட்ட அட்டாச் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க நம்ம கோர்ட்டுக்கு. ஓகே, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம 71 செக்ஷன் 71 படி அடிஷனல் மோட்ஸ் ஆஃப் சம்மனும் அனுப்பலாம். என்னன்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயும் அனுப்பலாம், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லயும் அனுப்பலாம், எனி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரெஸ்கிரைப் மெத்தட்லயும் அனுப்பலாம். இதுலதான் பண்ணணும்னு கிடையாது. வி ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். அடிஷனலா நம்ம 2-3 மோட்ல அனுப்பிச்சாலும் அது தப்பு கிடையாது. ஓகேங்களா. அடுத்து கோர்ட்டு கிட்ட ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில இந்த மாதிரி சம்மன் இப்ப அமிச்சோம், இப்ப அனுப்பல, என்ன ஆச்சு, சர்வ் ஆச்சா சர்வ் ஆகலையா அப்படின்றத கண்டிப்பா நோட் பண்ணி வைக்கணும். அதுதான் 72. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது மொத்தத்தையும் மெமரைஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன மெமரி ட்ரிக் இங்க கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து என்ன சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி மெமரி ட்ரிக் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனா சில பேருக்கு இந்த மாதிரி அக்ரோனிம்ஸ் வச்சு படிக்கும் போது ஞாபகம் இருக்கும். யாரெல்லாம் அக்ரோனிம்ஸ் வச்சு படிப்பீங்க? நானும் மேம். நீங்களா? ஓகே, நான் காலேஜ்ல நீங்களுமா? ஓகே. சோ இந்த பாப்பா எப்சி அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பர்சனல் சர்வீஸ், ஏனா அடல்ட் ஃபேமிலி மெம்பரு, நெக்ஸ்ட் பி ஃபார் பேஸ்ட். இந்த பேஸ்ட் என்னன்னா பேஸ்ட் போட்டு அஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களே, கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, 200% ஒத்துக்கிறேன். ஒரு அட்வொகேட்டுக்கோ ஒரு ஜட்ஜுக்கோ இது சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும்.
ஆனா இதனால நமக்கு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்குதுன்னா அதை பண்ணலாமே. அது என்ன தப்பு இருக்கு? ஏன்னா பைஹார்ட் பண்ணுவோம்ல. எனக்கெல்லாம் வந்து பிக்டோகிராபிக்கல் மெமரியே கிடையாது. எனக்கு உண்மையா சொல்ல போனா மெமரியே கிடையாது. ஃப்ரிட்ஜ் திறந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன எடுக்க வந்த, என்ன சமைக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அப்படி இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ்ல என்ன பண்ணணும்ன்றத நீங்க வந்து 3 இடம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆஃப் சர்வீஸ் என்ன, டீம் சர்வீஸ் அத பத்தி எழுதணும். இப்ப சம்மனை பத்தி கேட்டாங்கன்னா இது எல்லாத்துக்கும் எழுதணும். சோ சம்மனை பத்தி கேட்டாங்கன்னா மேல சைட்ல பாப்பா SPE அப்படின்னு நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல நோட் பண்ணிட்டீங்கன்னா இத பத்தி எல்லாத்தையும் எழுதணும்னு யோசிச்சுக்கோங்க. கான்செப்ட் வைஸ் தான் நம்ம எழுதணும். இந்த கான்செப்டுக்கு இந்த செக்ஷன் நீங்க ரிலேட் பண்ணிக்கணும். சோ போஸ்டல் சர்வீஸ், எலக்ட்ரானிக் மோட பத்தி கண்டிப்பா பேசணும். என்டாஸ்மெண்ட், டீம்டு சர்வீஸ பத்தி கண்டிப்பா பேசணும். ஓகே. சோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கணும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி ஒரு இமேஜ் போடுறது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆச்சா நேத்து? இல்ல கன்ஃபியூஷன் கண்டிப்பா மேம். Yes, ma'am. இல்ல மேம், யூஸ் ஓகே. ஆகுது மேம். அதனால எஸ். Sure, சோ ma'am. எல்லா Sure, ma'am. சாப்டருக்குமே எல்லா சாப்டருக்குமே நம்ம இனிமேல்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டு படிக்க பார்ப்போம். நீங்க எல்லாம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஹாப்பி தான். ஓகே. நவ் சம்மன்ஸ் ஓவர். அடுத்து நம்ம பார்க்க போறது வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட். சோ வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி வில் கோ ஃபார் பிரேக். ரீசன் என்னன்னா நேத்து நான் பிரேக்கே விடல. நான் மெசேஜ் வரும்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் மெசேஜை வந்து யார் அமைச்சிருக்காங்கன்னு தெரியாம பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு கொண்டு வந்து காமிக்கிறேன். ஓகே. நம்ம இப்ப ஆக்சுவலி சொல்ல போனா வி ஆர் ஹெட் ஆஃப் ஸ்கெடியூல். Thursday வரைக்கும் நம்ம படிக்க போறத எடுத்தாச்சு. இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து அடுத்த சண்டே எடுக்க போற ஒரு டாபிக் தான். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நடுவுல உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன். நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த போர்ஷன்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வரும். இப்போதைக்கு வில் கோ ஃபார் அ பிரேக் அண்ட் கம் பேக் அட் ஒரு 12:10 வந்துடலாமா? 12:10 வந்துடலாம். வாரண்டியும் முடிச்சிடலாம். ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ எண்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம கிளாஸ் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். குரூப்ல வந்து கிளாஸ் ரீஸ்டார்டட், எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல கிளாஸ் ரீஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருங்க. ஸோ வி வில் ரீஸ்டார்ட் அவர் கிளாஸ். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. சோ நம்ம சமன்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வாரண்ட். ஓகேங்களா? சோ இந்த வாரண்ட் எப்படி ஃபார்மேட் இருக்கணும், இந்த வாரண்டோட டியூரேஷன் என்ன அப்படின்னு 72 BNWSல கொடுத்திருக்காங்க. ஃபார்ம் ஆஃப் வாரண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் கோர்ட் தான் சமன் மாதிரியே வாரண்டியும் இஷ்யூ பண்றாங்க. அது கண்டிப்பா ரைட்டிங்ல தான் இருக்கணும் வாரண்ட்டும். இதுவும் பிரிசைடிங் ஆபீசரோட சைன் இருக்கணும், கோர்ட்டோட சீல் இருக்கணும். ஓகேங்களா? சேம் தான். அதே மாதிரிதான் இது டூப்ளிகேட்ல இருக்கணும். ஆபீஸ் சைன் பண்ணி ஆபீசருக்கு அனுப்புவாங்க. சோ சமன்ஸோட ஃபார்மேட்டும் சரி, வாரண்டோட ஃபார்மேட்டும் சரி. நான் ஃபார்மேட்னா உள்ள என்ன எழுதியிருப்பாங்க அதை சொல்ல வரல. யாரு இஷ்யூ பண்ணுவா, ரைட்டிங்ல இருக்கணுமா, பிரிசைடிங் ஆபீசர் சைன் பண்ணி இருக்கணுமா, சீல் ஆஃப் த கோர்ட் இருக்கணுமா, டூப்ளிகேட்ல இருக்கணுமா, அது எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆனா கண்டென்ட் எப்படி இருக்கும்னா சமன்னா யூ ஆர் சமன்டு டு பி ஹியர் அப்படின்னுவாங்க. வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்னும் போது அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்க்கு ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கும். ஓகே. Person may be arrested and produced before court. எஸ். சோ போலீஸ் இந்த மாதிரி நீங்க அரெஸ்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் பர்சனை ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கும். அதுதான் வாரண்ட். ஓகே. இந்த வாரண்ட் எவ்வளவு நாளைக்கு ஃபோர்ஸ்ல இருக்கும்? இப்ப நீங்க தான் வாரண்ட் கொடுக்குறீங்க, அது எவ்வளவு நாளைக்கு ஃபோர்ஸ்ல இருக்கு? இந்த வாரண்ட் கேன்சல் பண்ற வரைக்கும் ஃபோர்ஸ்ல. எஸ். Arrest ஒரு பண்ண- மாசம் இருக்கும், 30 நாள் இருக்கும், அப்படி எந்த கணக்கும் கிடையாது. அதை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் ஆக்சுவலி ஃபோர்ஸ்ல இருக்கும். சோ அவரை பிடிக்கிற வரைக்கும் ஃபோர்ஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா கோர்ட்டே அதை கேன்சல் பண்ற வரைக்கும் அது ஃபோர்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? வாரண்ட் அப்படின்னும் போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாரண்ட் இஷ்யூட் பை யோர் செல்ஃப், விச் இஸ் சர்ச் வாரண்ட், பிளேஸ சர்ச் பண்றதுக்காக. டிஸ்ட்ரெஸ் வாரண்ட் இல்ல டிஸ்ட்ரெயின்ட் வாரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன வாரண்ட்? சீசர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி.
இந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரோட ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அட்டாச்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்க, இல்ல சில ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணவே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சீசருக்கு யூஸ் பண்றதுக்கு பேர்லாம் டிஸ்ட்ரெஸ் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட். இந்த அரெஸ்ட் வாரண்ட்லயே 2 டைப் இருக்கு. ஒன்னு பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட், இன்னொன்னு நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட். அது என்ன பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கறத செக்ஷன் 73 BNSS கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா பவர் டு டைரக்ட் ஷூரிட்டி டு பி டேக்கன். வாரண்ட் போடும் போதே ஜேஎம் என்ன பண்ணலாம்னா, இவரு பாருங்க வந்து அப்பியர் ஆகணும், சமன்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் ஆனா அப்பியர் ஆகல, சோ நான் இப்ப வாரண்ட் அனுப்புறேன் அண்டர் செக்ஷன் 19ன்னு சொல்லிட்டு இவரை போய் பாருங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இவரு ஷூரிட்டி கொடுத்தாரு, பாண்டு கொடுத்தாரு, இவ்வளவு ரூபாய்க்கு பாண்டு கொடுக்கணும், இவ்வளவு ஷூரிட்டி கொடுக்கணும். என்னன்னா அடுத்த ஹியரிங்ல வந்து இவர் அப்பியர் ஆவன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டான்னு இருக்கும். சோ போலீஸ் ஆபீசர் போவாங்க, அவர் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க பாண்டு ஷூரிட்டி எல்லாம் கொடுத்தீங்கன்னா விட்டுலான்னு வாரண்ட்ல இருக்கு. நீங்க கரெக்டா இந்த பாண்டு ஷூரிட்டி எல்லாம் நாங்க எதுக்கு வாங்குறோம்னா அடுத்த ஹியரிங்க்கு நீங்க வர்றதுக்கான உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணலாம், அந்த பெயில விட்டுட்டே வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் பெயிலபிள் வாரண்ட். ஓகே, சோ the court will issue a warrant of arrest on any person. ஆனா அதோட டிஸ்கிரிஷன்ல என்ன பண்ணலாம், ஒரு என்டார்ஸ்மெண்ட் ஆன் த வாரண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, if such person execute a bond, ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுங்க அவங்கள, வித் ஷூரிட்டிஸ் பண்ண சொல்லலாம், வித்தவுட் ஷூரிட்டிஸும் பண்ணலாம். ஓகே, இந்த டேட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபைட் டைமுக்கு நான் கோர்ட்ல வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஷூரிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், எவ்வளவு அமௌண்ட், 10,000 20,000 30,000 அந்த மாதிரி சொல்லலாம். டைம் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்ப பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு என்டார்ஸ்மெண்ட் போட்டு கோர்ட் அனுப்பலாம். அப்போ அந்த ஆபீசரே, அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ற ஆபீசர் என்ன பண்ணுவாரு, இந்த ஷூரிட்டி எல்லாம் வாங்கிட்டு இவரை கஸ்டடியில இருந்து ரிலீஸும் பண்ணிடுவாரு. சோ அங்க அரெஸ்டும் நடக்குது, அதே இடத்துல பெயிலும், அப்படியே இடத்துல வெளியவும் விட்டுறலாம். ஓகேங்களா, சோ இதுக்கு பேரு தான் பெயிலபிள் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செக்ஷன் 73 BNSS இருக்கு. இது கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். அதுக்குன்னு டிஸ்கிரிஷன் ஏன் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கிடையாது. இட் இஸ் கைடட் பை சுப்ரீம் கோர்ட் பிரின்சிபிள்ஸ். அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை பத்தி தனியாவே கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அகாடமிலேயே கிளாஸ் எடுப்பாங்க, அப்ப நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரண்ட் டு பி டைரக்டட் பை ஹூம். யாரு வந்து இந்த வாரண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவா, நமக்கு வந்து சமன்ஸ் வந்து அமீனா போவாங்கன்னு சொல்லியாச்சு. வாரண்ட்டை யாரு எக்ஸிக்யூட் பண்ணுவா, அமீனாவா? போலீஸ் தான் மேம். போலீஸ் தான். ஓகேங்களா, சோ ஆர்டினரிலி 1 or more போலீஸ் ஆபீசர்ஸ எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லுவாங்க. சோ எல்லாருமே சேர்ந்தும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், தனித்தனியாவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். யாரு கையில கிடைக்குதோ நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரிதான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமிச்சா அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் தான் அவங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரிதான். சோ இப்ப இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் எக்ஸிக்யூட்க்கு அனுப்புவாங்க. அப்படி இல்ல, எனக்கு இம்மீடியட் எக்ஸிகியூஷன் வேணும், அந்த டைம்ல நோ போலீஸ் ஆபீசர் அவைலபிள் அப்படின்னும் போது எனி அதர் பர்சனையும் அனுப்பலாம். Now coming to 76 of BNSS. 76ல என்ன சொல்றாங்கன்னா, வாரண்ட் டைரக்டட், யாருக்கு, போலீஸ் ஆபீசருக்கு வாரண்ட் டைரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அது அவரு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பெரிய ஆபீசருக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க, இப்ப வச்சுக்குவாங்க ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கே வந்து போடுறாங்க அப்படின்னும் போது அவரை என்டாஸ் பண்ணி அனதர் போலீஸ் ஆபீசரையும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். சோ நான் என்கிட்ட ஒரு வாரண்ட் ஒருத்தர் பேர்ல இருந்துச்சுன்னா அவரே தான் எல்லா வேலையும் பண்ணணும்ல, எனக்கு சப்பார்டினேட்ஸ் இருக்காங்க. சோ சப்பார்டினேட்டுக்கு அந்த சப்பார்டினேட் பேரை போட்டு டெசிக்னேஷனை போட்டு நீங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் பர்சன் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நான் டெலிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி டெலிகேட் பண்றது வேலிட் அப்படின்றது 76 BNSSல கொடுத்திருக்காங்க. அடுத்து வாரண்ட் மே பி டைரக்டட் டு எனி பர்சன் அப்படின்றது தான் அடுத்த விஷயம். என்னன்னா இப்போ சிஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரண்ட் எனி பர்சனை அரெஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அது வந்து நாலேஜ்ல இருக்கும். இப்போ ஒரு எஸ்கேப்டு கன்விக்ட் இருக்காங்க, யார் அவங்க, கன்விக்ட் ஆனவங்க, ஆனா எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ அவங்கள ட்ரையலுக்கோ எதுக்கோ நம்ம கூப்பிடல, கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜெயில போட கூப்பிடுறோம். சோ அந்த மாதிரி எஸ்கேப்டு கன்விக்ட் இருக்காங்க,
இல்ல ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் இருக்கா. ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னா கூப்பிட்டு நீ வரல, நான் ப்ரொக்ளமேஷன் போட்டேன். கீழே நம்ம ப்ரொக்ளமேஷன் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அடுத்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பாத்துக்கோங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா சீரியஸான அஃபென்ஸா இல்ல லெஸ் சீரியஸான அஃபென்ஸா? நான் பெயிலபிள் சீரியஸ் offenses. சீரியஸான அஃபென்ஸ். சீரியஸான offense. அஃபென்ஸ் ஆனா நீங்க இவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து வாரண்ட் மே பி டைரக்டட் டு எனி பர்சன். அப்போ அந்த அந்த எனி பர்சன்னா யாரு? போலீஸ் இல்லாம நான் வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புவேன். கரெக்டா? சோ எனி பர்சன் கிட்ட கொடுத்து அனுப்பலாம் மேல பார்த்தோம். அந்த எனி பர்சனுக்கு என்ன பவர் இருக்கு? இப்ப போலீஸ் கிட்ட வாரண்ட் கொடுத்தா போலீஸ் அந்த இடத்துக்கு போகலாம். அவர் இந்த இடத்த ஒளிஞ்சிருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போகலாம், அங்க போய் விசாரிக்கலாம், கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த எனி பர்சன் யார்? அவர்கிட்ட போஸ்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. சோ அந்த பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பவர்ஸ், ஒரு கிளாரிட்டி இங்க கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ்கேப்டு, கன்விக்ட், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், இந்த மாதிரி சீரியஸான விஷயத்துக்குலாம் அனுப்பும் போது அக்னாலஜ்ட் இன் ரைட்டிங் இருக்கும்போது அந்த ரைட்டிங்க காமிச்சு நான் என்ன பண்ணலாம், எனி லேண்டுக்குள்ள நான் என்டர் ஆகலாம், எனி ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆகி அவரை போய் நான் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன், நான் பிரைவேட் பர்சன் நான் அப்படியே வச்சுக்கலாமா? நான் என்ன பண்ணணும்? கரெக்ட், நியரஸ்ட் போலீஸ் ஆபீசர் கிட்ட கண்டிப்பா போய் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு, அவரை மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் கிட்ட கொண்டு போய் விடணும். இதே ஷூரிட்டியோட சேர்ந்த, அதாவது பெயிலபிள் வாரண்டாக இருக்கு அப்படின்னும் போது பெயில் எல்லாம் வந்து வாங்கிட்டு, ஷூரிட்டி எல்லாம் வாங்கிட்டு ரிலீஸும் பண்ணலாம். சப்ஜெக்டட் டு செக்ஷன் 73 ஆஃப் BNWS கொடுத்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது CJM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவங்க வந்து வாரண்ட் டு எனி பர்சன் கொடுக்கலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதுல நடுவுல இன்னொரு விஷயம், இவங்க வந்து கன்விக்ட், இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு இமேஜஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லயே போடுவாங்க. அப்ப ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னு உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. ஆனா என்ன வந்து ஸ்பெசிபிக்கா JMO CJMO இதை பண்ண சொல்லி கொடுக்கல. கரெக்டா? எனக்கு வந்து வாரண்ட் நீங்க இந்த மாதிரி பண்ண சொல்லி கொடுக்கல. நான் இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி இவரை புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாமா? எந்த ப்ராப்பர்ட்டியும் என்டர் ஆகி இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாமா? செக்ஷன் 40ல பிரைவேட் பர்சன் வந்து ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அரெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்ல மேம். எஸ். சோ அதையும் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்பிரட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, பீகார் அந்த மாதிரி நார்த் இந்தியால ஒரு கேஸ், அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செவத்துல வரைக்கும் ஒட்டுற வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப நம்ம படத்துல பாக்குற அளவுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ கிரைம் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு பெரிய மாஃபியா மாதிரியே ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஏரியால சேர்ந்த சில மக்கள், அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு, இவர் மிரட்ட போயிருக்காரு, ஏதோ பண்ணிருக்காரு, உடனே புடிச்சு கொண்டு போய் நியரஸ்ட் ஸ்டேஷன்ல கொடுத்துக்குவாங்க. சோ வாரண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆளுதானே கொடுக்கணும், ஏன் நீங்க கொடுக்க முடியாது, நீங்க எல்லாம் கொண்டு போய் எப்படி இவ்வளவு புடிச்சு கொடுக்கலாம், உங்க பேர்ல வாரண்ட் போட்டிருக்கா அப்படின்னு டெக்னிக்கல் இஷ்யூல அட்வொகேட் போய் காப்பாத்த நினைக்கும் போது கோர்ட் சொல்லிடுச்சு, நீங்க எய்ம் ஆஃப் த லெஜிஸ்லேச்சரை பாருங்க, அந்த இடத்துலயும் பிரைவேட் பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணலான் இருக்கு, இங்கேயும் வந்து எனி பர்சன் வாரண்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது. சோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன, வெளியே இருந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா? சோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் தானே அரெஸ்ட் பண்ண முடியும். இஸ் அ ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்களுமே இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து வர்றது. உங்களுக்கு ப்ராப்ளம் மாதிரி கேட்டா நீங்க எஸ்ன்னு போடணும், அவ்வளவுதான். ரொம்ப டீப்பா இந்த ஏரியாலாம் நான் சொல்றேனே, கொஸ்டின்ஸ் மேக்சிமம் வரவே வராது, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மெயின்ஸ் ஆன்சர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா கிடையவே கிடையாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா, பர்சன்ஸ் அரெஸ்டட் டு பி brought before the court without delay. எஸ், நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க வந்து வாரண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்க. சோ போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, எனி அதர் பர்சன் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு டிலேவுமே இல்லாம bring that person to court. சோ 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டு வாங்க. ஆனா டிராவலிங் டைம், ஜேர்னி டைம் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரெஸ்டுக்கு பார்த்திருக்கோம்ல, அதேதான் இங்கேயும். நெக்ஸ்ட், இப்போ ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, மேபி இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன், மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் மாதவரம் JM. இது இந்த அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான். எங்க இருக்கான்? மேபி ஹிமாச்சல்ல இருக்கான். நான் தான் போலீஸ் ஆபீசர், என்ன ஹிமாச்சல் அனுப்பிச்சு விடுங்க, ஊரு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நான் ஹிமாச்சலுக்கு போய் அந்த ஆளை உங்களோட வாரண்ட்டை வச்சு பிடிக்க முடியுமா? நீங்க இங்கதான், அதுவும் ஹைகோர்ட்லாம் கூட கிடையாது, நீங்க வெறும் வந்து
ஆக்சுவலி நீங்க தான் போடவே முடியும். ஓகே. சோ நீங்க வந்து ஜேஎம் கோர்ட் மாதவரம் உங்களோட வாரண்ட்டை வச்சுட்டு நான் ஹிமாச்சல்ல போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? எக்ஸிக்யூட் பண்ண பண்ணலாம் முடியுமா? மேம் பண்ணலாம் Yes, மேம். அரெஸ்ட்லயே போலீஸ் வந்து கடைசி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போலீஸ் வந்தாங்கன்னா அதுல அஃபென்ஸ் மெரிட் ஆயிருந்தனா தே குட் அசிஸ்ட் அரெஸ்ட். இல்ல they should assist the arrest. சோ அதுவுமே நம்ம லாஸ்ட் டைம் அரெஸ்ட் இதுலயே வந்து ஒரு இடத்துல இருக்கு. assist the arrest பண்ணணும் கண்டிப்பா. சோ வாரண்ட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் எவ்ரிவேர் அட் எனி பிளேஸ் வித்தின் இந்தியா. அதுக்கு நான் ஆப்பிரிக்கா போயோ அமெரிக்கா போயோ எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த சிங்கம்ல வந்து பார்ட் 1, 2, 3 எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பார்ட் எடுப்பாருன்னு நினைச்சேன். நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுல வந்து லாஸ்ட் பார்ட்ல வந்து யூனிவர்சல் காப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது பண்ண முடியாது அட் எனி பிளேஸ் இன் இந்தியா. அதுக்கு ப்ரொசீஜர் வேற, அது நமக்கு தேவையில்லை. இன்டர்போலோட இது எடுத்துப்பாங்க இன்டர்போலோட அசிஸ்டன்ஸோட. ஓகேங்களா? சோ அது என்ன ப்ரொசீஜர் சத்தியமா எனக்கும் தெரியாது. அது நமக்கு போர்ஷன்ஸ்ல இல்ல, அதனால அதை விட்டுறலாம். சோ 79 படி வித்தின் இந்தியா எங்க வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே. அடுத்து 80 BNWS ஃபார்வர்ட் ஃபார் எக்ஸிகியூஷன் அவுட்சைட் ஜூரிஸ்டிக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சம்மன்ஸ் எப்படி டைரக்டா நீங்க வந்து இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கவங்களுக்கு அனுப்ப முடியாதோ அதே மாதிரி வாரண்ட் டு பி எக்ஸிக்யூட்டடும் அந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு டிஎஸ்பி கமிஷனருக்கு நீங்க அனுப்பும் போது அவங்கதான் என்டாஸ் பண்ணி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அது நீங்க எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா வாரண்ட்டை கண்டிப்பா அனுப்பணும். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அகேன்ஸ்ட் அக்யூஸ்ட் என்ன தப்பு செஞ்சான் அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜஸ் டாக்குமெண்ட், என்ன நடந்துச்சு, கம்ப்ளைண்டோட சேர்த்து வேற என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ எல்லாத்தையும் சேர்ந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்பிச்சுடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இது பெயிலபிள் வாரண்டா இருந்தா என்ன கொடுத்தா என்ன ஷூரிட்டி, 2 ஷூரிட்டி வேணும், 30,000க்கு வேணும், 10,000க்கு வேணும், 20,000க்கு வேணும், அந்த டீட்டெயில்ஸும் நீங்க எழுதிதான் பக்கத்து ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்பணும் அப்படின்றத 80ல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சும்மா ப்ரொசீஜர்ஸ் தான், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இன்னைக்கு கிளாஸ். அதனாலதான் இது வந்து மாடரேட்லி இம்பார்ட்டன்ட். ஆனா இதெல்லாம் தெரியல, இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியலன்னா நல்ல ஜட்ஜாகவும் நல்ல அட்வொகேட்டாகவும் இருக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட் 81 BNWSல பாத்தீங்கன்னா டைரக்டட் போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபார் எக்ஸிகியூஷன். சோ பக்கத்து போலீஸ் ஹெட்டுக்கு போயிடுது, டிஎஸ்பிக்கு போகுது, எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகுது, அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அவங்க இருந்து போலீஸ் ஆபீசர் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? சோ இந்த பக்கத்து ஆக்சுவலி பேசிக்கா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க டிஎம்க்கு அனுப்பிச்சிருவீங்க, டிஎஸ்பிக்கு கமிஷனருக்கு அனுப்பிச்சிருவீங்க, இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட சில டைம் அனுப்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி பக்கத்து ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க கூடாது. 81 படி டைரக்டா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகணும். இப்போ வந்து நாட் பிலோ த ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஹெட் ஆபீசருக்கு போகணும். அங்க போயிட்டு ஒரு என்டாஸ்மெண்ட் சைன் வாங்குவாங்க. இது பக்கத்து ஜூரிஸ்டிக்ஷன் சார், இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சைன் பண்ணி தாங்க, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம்னு சொல்லி அந்த ஆஃப்டர் என்டாஸ்மெண்ட் தான் அந்த லோக்கல் போலீஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, இது லோக்கல் போலீஸ்க்கான ப்ரொசீஜர். ஆனா இப்ப வந்து உன் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், அவன் வந்து கிளம்ப போறான். அக்யூஸ்ட்னா அங்கேயே உட்கார்ந்து போனா போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். அந்த டைம்ல நீ போய் என்டாஸ்மெண்ட் வாங்கிட்டு இருப்பியா இல்ல அக்யூஸ்ட பிடிப்பியா? இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் வந்து உயிருக்கு போராடிட்டு வரான். இது ஒரு படத்துல வருமே வஸ்ப்ராஜா MBBSல. அவன் கிட்ட வந்து அவனுக்கு உயிரை காப்பாத்துவியா இல்ல அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுன்னு அவனை சாவடிப்பியா? அந்த கொஸ்டின் மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பிடிப்பீங்களா இல்ல என்டாஸ்மெண்ட் வாங்குவீங்களா? பிடிக்கணும், அதான லாஜிக். அததான் இங்க கிளாஸ் 3ல சொல்லிருப்பாங்க. டிலே இன் என்டாஸ்மெண்ட் இருந்தா பரவாயில்ல, நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க சொல்லிக்கலாம். சோ என்டாஸ்மெண்ட் இஸ் எ மியர் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லுக் இந்த செக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் ஆஃப் பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் வாரண்ட் இஷ்யூட். சோ அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன் யார அரெஸ்ட் பண்ணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம். ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது 30 கிலோமீட்டர் தூரத்துல கோர்ட் இருந்தா கோர்ட்டுக்கு கொண்டு போயிடும். அப்படி 30 கிலோமீட்டர் தூரத்துல எனக்கு கோர்ட் இல்லப்பா அப்படின்ற பட்சத்துல நியரஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இல்ல டிஎஸ்பி கிட்ட கொண்டு போகணும். அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன் அரெஸ்ட் பண்ணும்போது யார்கிட்ட கொண்டு போகணும், அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? சோ 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள கோர்ட் இருந்தா கோர்ட்டுக்கே கூட்டு போயிடலாம், எந்த கோர்ட் இருந்தாலும்.
ஓகே, எந்த கோர்ட் இருந்தாலும் கூட்டிட்டு போயிடலாம். அப்படி இல்ல அப்படின்னும் போது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், டிஎஸ்பி அவங்க ஆபீஸ்க்கு நீங்க கொண்டு போயிடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பெயிலபிளா இருந்தா பெயிலபிள் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் பெயிலபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சிஜேஎம்க்கும் செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் அனுப்புங்க, சிஜேஎம்மும் செஷன்ஸ் கோர்ட்டும் அதை முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்டா முடிச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்மால் ரூல்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன், அந்த ரிவிஷன்ல இருக்கிறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ப்ரொக்ளமேஷனையும் பார்த்துடலாம். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்கு, நல்லாவே பார்க்கலாம். சோ வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட பத்தி டீல் பண்றது 72ல இருந்து 81 வரைக்கும் தான் டீல் பண்றாங்க. இதையும் வாரண்ட்டையும் கோர்ட் தான் இஷ்யூ பண்றாங்க. இந்த வாரண்ட் எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க, ரிட்டர்ன்ல இருக்கணுமா? ரிட்டர்ன்ல இருக்கணும், Written. சீல் அண்ட் சைன் ஆஃப் த கோர்ட்டோட இருக்கணும். இருக்கணும். டூப்ளிகேட் இருந்தாலுமே அதுலயுமே அந்த சீல் அண்ட் சைன் எல்லாமே இதுவா இருக்கணும், டூப்ளிகேட் ஆயிருக்கணும். இருக்கணும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஃபார்ம். இந்த வாரண்ட் டூரேஷன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எவ்வளவு நாள் வரைக்கும் வாரண்ட்? Until it is executed or cancelled. ஒரு வாரண்ட் வந்து கேன்சல் ஆகுற வரைக்கும், எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், வாரண்ட் யாருக்கு டைரக்ட் பண்ணலாம் போது ஒன் ஆர் மோர் போலீஸ் ஆபீசருக்கு டைரக்ட் பண்ணலாம். நோ போலீஸ் ஆபீசர் போது யாருக்கு வேணாலும் எனி பர்சன் உடனே பண்ண சொல்லி அவங்களுக்கும் டைரக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட், பெயிலபிள் வாரண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? அதுதான் செக்ஷன் 73ல பெயிலபிள் வாரண்ட் இருக்கு. பெயிலபிள் வாரண்ட்னா என்ன, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்கள அரெஸ்ட் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ஷூரிட்டிஸ் கொடுத்திருக்கணும். அதுக்கு என்டோர்ஸ்மெண்ட், கண்டிப்பா அந்த என்டோர்ஸ்மெண்ட் இல்ல, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹி இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் பெயிலபிள் வாரண்ட், கைண்ட்லி எக்ஸ்பிளைன். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? தமிழ்ல கூட சொல்லுங்க, ஆனா தெளிவா சொல்லுங்க, நடுவுல இருந்து சொல்லாம. such person executes the bail bond with sufficient sureties. No, you should start like this. என்ன சொல்லணும்னா, அண்டர் செக்ஷன் 73 ஆஃப் BNWS கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு. கோர்ட் தானே கொடுக்கும். பெயிலபிள் வாரண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஜே நீங்க. பெயிலபிள் வாரண்ட்டா என்னன்னா அது யாரு கொடுக்கணும், எந்த செக்ஷன் ஆரம்பிக்கணும். நீங்க கரெக்டா Discretion direct by endorsement. Yeah, endorsement on the warrant. அப்புறம் If என்ன such person execute a bail bond at sufficient sureties and attendance before the court of specified time. Before the court. Time. அதான் என்னடா ஃபைன் பார்த்தேன். ஓகே, Specified time. why he would yes, for appearance, for securing the appearance he will get all the sureties. ஓகே, இதை இன்னும் தெளிவா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா கான்செப்ட் தெரியும் நமக்கு, நம்ம ஒழுங்கா சொல்ல மாட்டோம், அதனால இன்டர்வியூல மார்க் போயிடும். இன்டர்வியூல வர அரை மார்க்கு 1 மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தெளிவா, தமிழ்ல பரவாயில்ல. என்னப்பா யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க, புரியலையா? என்னாச்சு சைலண்டா இருக்கீங்க? ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் சர்டன் டைம்ல வந்து அந்த கோர்ட்ல வந்து பிரசன்ஸ் ஆக சொல்றாங்க. பிரசன்ஸ் ஆகாத போது இல்ல பிரசன்ஸ் ஆனாலும் சைமல்டேனியஸா ஒரு ஷூரிட்டியோட பிரசன்ஸ் ஆனாருன்னா ஒரு பவர் டு டைரக்ட் இருக்கு. ஒருவேளை நான் ஒழுங்கா உங்களுக்கு சொல்லி தரல போல. என்ன ரீசன்னா, நல்லா வார்த்தைகளை பாத்துக்கோங்க. பை என்டார்ஸ்மெண்ட் ஆன் தி வாரண்ட். சோ நான் வாரண்ட் போடும் போதே ஒரு என்டார்ஸ்மெண்ட் போடலாம். என்ன சொல்லுவேன் நான் தான் ஜட்ஜு, சோ ஐ ஹாவ் அ டிஸ்கிரிஷன். இவன் இத்தனை நாளா கோர்ட்டுக்கு வரல, அடுத்த ஹியரிங்ல இவன் வரணும். நான் என்ன செய்யலாம், நான் அரெஸ்ட் வாரண்ட் போடுவேன். ஆனா சீரியஸான விஷயம் இல்ல, இவன் வந்துருவான், இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு தான் வரணும்னு இல்ல. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக இவர் வரணும், இவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டரை போட்டுட்டு, ஆனால் இஃப் he gives இவ்வளோ ஷூரிட்டி, 2 பேரா 3 பேரா அதை ஸ்பெசிஃபை பண்ணுவேன். எவ்வளவு அமௌண்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணி இவர் இதெல்லாம் கொடுத்தாரு, என்ன சொல்லி கொடுக்கணும், இவரு அடுத்த மாசம் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நான் கண்டிப்பா வருவேன்
அப்படின்னு சொல்லி இவர் எழுதி இந்த ஷூரிட்டி எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க. சோ வாரண்ட் வித் பெயில். ஓகே, அதனாலதான் இது பெயிலபிள் வாரண்ட். ஓகேயா? இப்ப புரிஞ்சதுங்களா இல்ல புரியலையா? ஏன்னா இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். புரியலையா? இப்ப கோர்ட்ல அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அக்யூஸ்டுக்கு வந்து பெயிலபிள் வாரண்ட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிட்டு அப்புறம் நான் பெயிலபிள் வரல இப்பதான் நான் அப்படிங்கிறது பண்ணணும், இப்ப அதுக்கப்புறமா நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். இப்ப பெயிலபிள் வாரண்ட் புரிஞ்சுதா? அதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற கொஸ்டின் போலாம். யாராவது பெயிலபிள் வாரண்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ண மேம் மாட்டீங்க. கோர்ட் சொல்லுங்க. ம். கோர்ட் வந்து கோர்ட் இஷ்யூ வாரண்ட் அவங்களோட டிஸ்கிரிஷன்ல வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் த வாரண்ட்ல என்டோர்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் நம்பர் ஆஃப் ஷூரிட்டி, அமௌண்ட், அப்புறம் டைம் எல்லாமே வாரண்ட்லயே என்டோர்ஸ் பண்ணிருப்பாங்க. அது இந்த பர்சன் வரணும். இன்கேஸ் அவங்க வர ஓகேனா பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள அப்படியே ரிலீஸும் பண்ணிடலாம். Very அவங்கள good. அரெஸ்டும் பண்ணி பாண்ட் கொடுக்குறாங்கன்னா they can arrest release பண்ணி at the அங்கேயே same time. ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ரிலீஸும் ஓகேங்களா? பண்ணிடலாம். வெரி குட். சரி, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஏன் யாரும் இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? சிம்பிள் தானே. இதுல என்ன புரியல? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருந்தா நான் என்ன புரிஞ்சுக்கிறது? எதற்கு நீங்க இருந்தாலாச்சும் இல்ல மூஞ்ச மேம் வச்சு நான் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுது மேம். சோ அதனால புரியல அப்படின்னா டவுட் இங்கே கேளுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்டார்ஸ்மெண்ட் பண்ணி சஃபிஷியன்ட் சூரிட்டிஸ் இவ்வளவு பேரு இருக்கு. ஓகே அஞ்சுகம், தேங்க்யூ சோ மச். அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. ஐம் சோ ஹாப்பி. ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு ஷூரிட்டிஸும் அவங்க கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் ஷூரிட்டிஸ், இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த டைமுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு இவனை சைன் போட சொல்லுவாங்க. சோ இவரு இந்த ஷூரிட்டி எல்லாம் கொடுத்து சைன் எல்லாம் போட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணவங்களும் அப்படியே பெயிலையும் விட்டுருவாங்க, அங்கேயே விட்டுருவாங்க. கோர்ட்டுக்கு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு பேர் தான் பெயிலபிள் வாரண்ட். ஓகேங்களா? வாரண்ட் மே பி டைரக்டட் டு எனி பர்சன். ஏன்னா போலீஸ் மட்டும் கிடையாது, யாருக்கு வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். சிஜேஎம் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இதை பண்ணுவாங்க. அவங்களோட லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல எஸ்கேப் ஆன கன்விக்டா இருக்கட்டும், ப்ரோக்ளைம்ட் அஃபண்டரா இருக்கட்டும், நான் அஃபென்ஸுக்கு இவர் ஏதோ அஃபென்ஸ் பண்ணிருக்காரு ஆனா எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னும் போது கூட இந்த மாதிரி எனி பர்சனை டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த எனி பர்சன் இவங்கள இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஆளை பிடிக்கிறதுக்காக எந்த ஏரியா வேணாலும் என்டர் பண்ணலாம். அததான் இந்த 75ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாரண்ட் டைரக்டட் டு த போலீஸ் ஆபீசர். எஸ், போலீஸ் ஆபீசர் காமிச்சா அவங்களுக்கு கீழ இருக்க போலீஸ் ஆபீசருக்கு எல்லாத்துக்குமே டெலிகேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம் மேம். பண்ணலாம். அதுதான் 76ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், நீங்க வேற ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்புறீங்க வாரண்ட அப்படின்னும் போது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அனுப்பும்போது சும்மா அனுப்பக்கூடாது. வாரண்டா அனுப்பணும், ஷூரிட்டி பெயிலபிள்னா அதை பத்தியும் அனுப்பணும். நெக்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி வாரண்ட், சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, இப்ப யாரையாவது பிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு போலீஸ் ஆபீசர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தா. அதே மாதிரி 24 hours கிட்டக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு வாங்க. டிலே ஏதாவது இருந்துச்சு, ஜேர்னி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஜேர்னியை மைனஸ் பண்ணிட்டு 24 hours கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் 78. ஃபைனலி வாரண்ட்டுக்கு ஏரியா கிடையாது, இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இது அதுக்கப்புறமா இந்த இமேஜை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. கன்சர்ன்டு சிஆர்பிசி செக்ஷன்ஸ நீங்க வந்து சைட்ல எழுதுங்க. ஓகே, நான் சிஆர்பிசியும் சேர்த்து கொண்டு வர முடியும், ஆனா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் கன்சர்ன்டு சிஆர்பிசியும் சேர்த்து எழுத சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம போக போறது ப்ரொக்ளமேஷன் ஆர் அப்ஸ்காண்டிங் பர்சன், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர். அத பத்தி 82 சிஆர்பிசி 84 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ்ல பேசியிருக்காங்க. இந்த ப்ரொக்ளமேஷனும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டீங்க, ஆனா அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ண பர்சனு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு, இல்லைன்னா கன்சீல்ஸ் ஹிம்செல்ஃப், தெரிஞ்சே வராம இருக்காரு, வாரண்ட நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல கோர்ட் ஒரு ரிட்டன் ப்ரொக்ளமேஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? யூ அப்பியர் ஆன் த ஸ்பெசிஃபைட் டேட் ஆர் டைம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ணுவாங்க. மேம், இந்த மாதிரி அப்பியர் ஆன் த ஸ்பெசிஃபைட் டேட்னு சொல்றது தானே மேம் சம்மன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, இது சம்மன் கிடையாது.
இது என்னன்னா பிரகடனம் பண்றது. அவங்களோட அவங்களோட வீட்ல ஒட்டுவாங்க, நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல ஒட்டுவாங்க, நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க, ஏன் கோர்ட் பிரமிசஸ்லயும் ஒட்டுவாங்க. நீங்க ஸ்மால் காசஸ் கோர்ட், நம்ம சென்னை ஸ்மால் காசஸ் கோர்ட் வழியா உள்ள போகும்போது ஒரு பெரிய ஹால் இருக்கும். அதுல A3 சைஸ் பேப்பர்ல ப்ரொக்ளமேஷன் பெருசா ஒட்டியிருப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் கோர்ட் விசிட் கொண்டு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன். ஓகே, சோ அந்த மாதிரி இந்த ப்ரொக்ளமேஷன் பப்ளிஷ் பண்ணி 30 நாளைக்குள்ள நீங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொக்ளமேஷனை ஓட்டுவாங்க. சோ நான் சொன்னது மாதிரி ப்ரொக்ளமேஷனை எங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது கிளாஸ் 2ல கொடுத்திருப்பாங்க. கான்சிக்வன்ஸ் ஏரியா ஆஃப் த வில்லேஜ், எந்த வில்லேஜ் எந்த டவுன் அந்த இடத்துல, அவங்க வீடு எங்க இருக்கோ அவங்க ஆபீஸ் எங்க இருக்கோ அங்கேயும் ஒட்டிடுவாங்க. கோர்ட் ஹவுஸ்ல ஒரு காப்பி இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, ஸ்மால் காசஸ் கோர்ட் போற வழியில, சோ அந்த இடத்துலயுமே அந்த மாதிரி கோர்ட்ல ஒரு ஏரியா இருக்கும். சோ அந்த நோட்டீஸ் போர்ட்லயுமே ஒட்டி வச்சிருப்பாங்க. சில டைம் கோர்ட் என்ன திங்ஸ் ஃபிட் வேணும் அப்படின்னு நினைச்சா ப்ரொக்ளமேஷனை டெய்லி நியூஸ் பேப்பர்லயும் போட்டு சர்க்குலேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தட் இஸ் த கன்க்ளூசிவ் ப்ரூஃப், கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தட் ப்ரொக்ளமேஷன் இஸ் பப்ளிஷ்ட். சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராசஸ ஃபாலோ பண்ணி கோர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கான ப்ரூஃப். ஏன்னா லேட்டர் வந்து இவன் என்ன சொல்லுவான், நீங்க ப்ரொக்ளைமே பண்ணல சார், நீங்க கூப்பிட்டாதானே சார் நான் வர முடியும், நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கோர்ட்டே கொஸ்டின் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல எல்லாம் ஒட்டிட்டோம், டெய்லி நியூஸ் பேப்பர்ல கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? ப்ரொக்ளமேஷனோட கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ சிஆர்பிசில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் லைனா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காம இப்ப பிஎன்டபிள்யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேல, 10 இயர்ஸ் இல்ல அதுக்கு மேல பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. லைஃப் கன்விக்ட் இல்லைன்னா டெத் கொடுக்கக்கூடிய அஃபென்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொஃபெண்டர்னு டிக்ளேரே பண்ணலாம். சோ மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொக்ளமேஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரியஸ் அஃபென்சஸ்க்கு தான் என்ன பண்றாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அந்த ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரை என்ன பண்ணலாம், ட்ரையல் எப்படி நடத்தலாம், ட்ரையல் அண்ட் ஆப்சென்ஷியா எப்படி நடத்தலாம்ன்றது அடுத்த கான்செப்ட். ஓகே, சோ கிளாஸ் 4ல கொடுத்திருக்கிறது proclaimed offender. So 10 years life, death penalty, serious offenses நடத்துறவங்க பேரு proclaimed offender. So அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்கொயரி நடத்தி இவன் நிஜமாலே ஒளியறானா அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு அப்படின்னும் போதுதான் pronounce him as the proclaimed offender. இந்த ஸ்டேட்டஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா அது முக்கியமான ஸ்டேட்டஸ். மொத்த ட்ரையலுமே நீ இல்லாம நடக்க போகுது. ஓகேயா? சோ அத பத்தி நம்ம ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா பார்க்கும்போது பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த இந்த செக்ஷன் 84 கீழே ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் டெத் சென்டென்ஸ் லைஃப் 10 இயர்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணுவாங்கன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி அப்ஸ்காண்டிங் பர்சன். நீ ட்ரையலுக்கு வர மாட்ட, சீட்டிங் பண்ணிருப்ப, இவ்வளவு பண்ணிருப்ப, அவ்வளவு பண்ணிருப்ப, நீ வரவும் மாட்ட, என்னதான் நாங்க பண்றது? அப்ப விக்டிம் கம்முன்னு அழுதுட்டு போகணுமா? நோ, we can attach your property. After proclamation நான் என்ன பண்ணலாம், court may attach the property. வெறும் immovable property மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியுமா? என்னெல்லாம் அட்டாச் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, immovable property, டெப்த் எல்லாத்தையுமே நான் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சோ அட் த டைம் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அஃபிடவிட் போட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த இப்போ ப்ரொக்ளமேஷன் பண்ணும் போதே நான் அட்டாச்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டா அதுவுமே பண்ணலாம் சில கேசஸ்ல. எப்படின்னா இவன் போய் ஒளியவும் செஞ்சிருவான், அவன் ப்ராப்பர்ட்டியும் விற்க ட்ரை பண்ணுவான். ஏன்னா இவ்வளவு தெரிஞ்சவனுக்கு, ஒளிய தெரிஞ்சவனுக்கு என்ன தெரியும், என் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுவாங்க சார், நான் அதனால யாருக்காவது வித்துருவேன். சோ ஹி வில் ட்ரை டு டிஸ்போஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவான் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா. ஏன்னா வேற ஜூரிஸ்டிக்ஷனா இன்னும் கஷ்டம். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் நான் எல்லாத்தையும் வித்து என் ஸ்விஸ் பேங்க்ல போட்டுருவேன், இங்க நம்ம எஸ்பிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வாங்குறதே கஷ்டமா இருக்கு. சோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, சோ இதெல்லாம் இது பண்ணி போட்டுறேன், ஸ்விஸ் பேங்க்ல இருந்து எடுத்து வர முடியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்றாங்க, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரொக்ளமேஷன் அட் த டைம் ஆஃப் ப்ரொக்ளமேஷனே நான் அட்டாச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் சைமல்டேனியஸாவும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுதான் 85 BNWSல அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப்
ப்ரொக்ளைம் பர்சன் அப்ஸ்காண்டிங். ஓகேங்களா? ப்ரொக்ளைம்ட் அஃபண்டர்ன்ற வார்த்தை போடாம என்ன சொல்லுவாங்க? அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்சன் அப்ஸ்காண்டிங். சோ யார் அப்ஸ்காண்ட் ஆகுறாங்களோ உங்களுக்கு ப்ரொக்ளமேஷன் போட்டு அவங்க ப்ராப்பர்ட்டியும் நான் அட்டாச் பண்ணிடுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிலாங்கிங், இப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்டாஸ்மெண்ட் சைன் வாங்கிட்டு பண்ணா போதும். இப்ப வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் அட்டாச் பண்ணணும்னா அந்த கோர்ட்டையே எதையும் நான் அணுக தேவையில்லை. அங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாரு பாத்தீங்களா? யார் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்? டிஎம், ஜுடிஷியரியா அவங்க? நோ மேம், கலெக்டர். கலெக்டர் இல்ல தாசில்தார். தாசில்தார், கலெக்டர் ஆக்சுவலி. சோ அவங்க கிட்ட நான் சைன் வாங்கிட்டு அதை அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து எப்படி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணணும் கிளாஸ் 3ல கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி அட்டாச்டு வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்ல ஒரு டெப்த் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அதை நான் சீஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி ரிசீவர்ன்ற வேர்டு எங்க வரும்? சிபிசில சிபிசி வரும் 40. சிபிசில வரும். ஆனா கிரிமினல் ப்ரொசீஜர்ல கூட உங்களுக்கு ரிசீவர் அட்டாச் பண்ணலாம். இதை யார் எங்க கவர்ன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிபிசி கவர்ன் ஆகும். பாருங்க எப்படி கிரிமினல் ப்ரொசீஜர்ல இருந்து சிபிசிக்கு போகுது. ஓகே, சோ ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணுங்க, கோர்ட்டுக்காக மேனேஜ் பண்ணுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இவனுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரோஹிபிட்டிங் ஆர்டர் ஆஃப் டிரான்ஸ்பர். இப்போ நான் தான் அக்யூஸ்ட், நான் அப்ஸ்காண்ட் ஆகுறேன். எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பவித்ரா தரணும். இப்ப பவித்ரா வந்து என்கிட்ட தரக்கூடாது அந்த காசை அப்படின்னு ப்ரோஹிபிட்டிங் ஆர்டர் போடலாம் பவித்ரா மேல கோர்ட் என்ன சொல்லலாம்? அவனுக்கு தர வேண்டிய காசை நீ டைரக்டா கொண்டு வந்து கோர்ட்டுக்கு கொடு. அந்த மாதிரி ஒரு ப்ரோஹிபிட்டிங் ஆர்டர் ஃபார் டிரான்ஸ்பர் போடலாம். ஓகேங்களா? இதுல இருக்க ஒரு மெத்தட் இல்ல எல்லா மெத்தட் எது வேணாலும் கோர்ட்டு யூஸ் பண்ணலாம். இதே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணும்போது பொசஷனை எடுத்துக்கலாம், ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா பேமெண்ட் ஆஃப் ரெண்ட். இப்போ பெரிய ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு மால் கட்டி விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளது, பெருசாவே யோசிப்போம். சோ பெரிய மால் எங்க கட்டலாம்? பெரிய மால் ஒரு ஏரியா சொல்லுங்க, சூப்பரான ஏரியா சென்னையில. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். அங்க விஆர் மால் இருக்கே சார். வேற ஏதாவது மவுண்ட் ரோட். போட்டிக்கு வந்துருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் தூக்கிட்டு இப்ப அங்க லுலு மால் வரப்போகுதுன்றாங்கல்ல. லூலு மால் வரப்போதா? சரி, நான் தான் லூலு மால் ஓனர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பெரிய மால் வச்சிருக்கேன், நான் அப்ஸ்காண்ட் ஆகுறேன். சோ இப்போ அந்த மால்ல இருக்கிற கடைகள்லாம் எனக்கு வந்து காசு கொடுக்கணும் இல்லையா? இப்ப கோர்ட் நீங்க என்ன பண்ணலாம்? என்ன ஆர்டர் போடலாம்? ரெண்ட் எல்லாம் நீங்க எங்க உங்ககிட்ட கொடுத்துட சொல்லலாம் கோர்ட். ரெண்ட் எல்லாம் வந்து மாலதி மேமுக்கு கொடுக்காதீங்க, கோர்ட்ல வந்து கொடுங்க அப்படின்னு நீங்க ஆர்டர் போடலாம். சோ ப்ரோஹிபிட்டிங் ஆர்டர் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட்டும் போடலாம். இது எல்லாமே பண்ணலாம், இல்ல எனி ஆஃப் தி மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பெரிஷபிள் கூடா இருக்கு. நான் பெரிய டைக்கூன் தாங்க, ஆனா நான் வந்து ஒரு 100 மாடு 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஆடு மாடு மேய்க்கிறோம்னு சொல்லுவோம், ஆனா அதுல இருந்து நல்ல காசு வரும். உண்மையாவே நிஜமாவே ஒரு டைம் லா படிக்கிறதும் எல்லாம் பண்றதும் கஷ்டமா இருக்கு. நான் ஊர் பக்கம் போய் இந்த மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுவும் கஷ்டமான வேலையா என்னன்னு எனக்கு தெரியல. மாடு வச்சிருக்கவங்களை கேட்டாதான் தெரியும். ஓகே, சோ காலையில எந்திரிக்கணும், நிறைய வேலை இருக்கும்ல. யாராவது வீட்டுல மாடு வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். அத மெயின்டைன் பண்ணிட்டோம்னா வேலை கம்மி தான். மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் போட்டு பண்ணோம்னா ஓகேயா இருக்கும். ஓகே, இந்த இந்த ஆள் மாதிரி போட்டு பண்ணோம்னா லாபம் பார்க்க முடியாது மேம். லாபம் எல்லாம் இல்லைங்களா? அப்போ ஆள் போட்டு பார்த்தோம்னா லாபம் பார்க்க முடியாது. ஓ ஓகே. என்னோட அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி மாடு வச்சிருந்தாங்களாம். சோ அவர் சொல்லுவாரு, எங்க பாட்டி 3 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க, மாடெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணணும் பாட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி மாடு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? மாடை அட்டாச் பண்ணி கோர்ட்ல வச்சு வளர்ப்பீங்களா? அதே ரிசீவர் மாதிரி மாட்டியும் பாத்துக்க சொல்லி ஒருத்தங்க கிட்ட கொடுக்கலாம். ரிசீவர் இல்ல அத வந்து சேல் பண்ண சொல்லிடலாம் மேடம். பண்ண முடியாது. லைவ் ஸ்டாக் இதெல்லாம் பாத்துக்க ரிசீவர் பாவம் சித்து, அவன் படிச்சுட்டு வந்து மாட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு அது கஷ்டம். சோ அதனால பெரிஷபிள் கூட்ஸ் அண்ட் லைவ் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு போது இமீடியட்டா சேல் பண்ணி ப்ரொசீட ஒப்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 86 BNWS வந்து ஒரு நியூ ப்ரொவிஷன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம்னு சொல்றோம்ல, அது கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் ஆயிடுது.
கரெக்டா? கோர்ட் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனா கோர்ட்டா பண்ணலாம். யாராவது பெட்டிஷன் போட்டு அதை பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா பண்ணிக்க முடியாது. கரெக்டா? ஆனா இப்ப 86 BNWSல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எஸ்பி இல்ல கமிஷனர் அந்த ரேங்க்ல இருக்க ஆபீசரு ஒரு ரிட்டன் ரெக்வெஸ்ட் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். சோ கோர்ட்டே திங்க் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி விக்டிம்ஸ் இருக்காங்க சார், ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளவு வந்திருக்கு சார், இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இவனும் ஓடி மறைஞ்சுக்கிட்டே இருக்கான், அதனால ஒரு ரிட்டன் ரெக்வெஸ்ட் கொடுத்து அதை அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப கேட்கலாம். முன்னாடி அப்படி கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு நியூ ப்ரொவிஷன். அடுத்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ். சரி, நான் லூலு மால் நான் தான் அங்க மால் கட்டி எல்லாம் இது பண்றேன். ஆனா அதுல ஒரு பார்ட் யாருக்கு கொடுக்கலாம்? சிந்தாமணிக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துடுறேன். இப்ப கோர்ட் மொத்த மாலையும் அட்டாச் பண்ணுது. இதுக்கு அப்ஜெக்ஷன் யாரு ரைஸ் பண்ணலாம்? சிந்தாமணி ரைஸ் பண்ணலாமா? பாருங்க, நீங்க அட்டாச் பண்றீங்க, ஆனா அட்டாச் பண்றதுல ஒரு பார்ட் அவங்களுக்கு சொந்தமே கிடையாது, நான் பெனிஃபிஷியரி, நான் கிளைமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 6 months ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்டர் செக்ஷன் 87 ஆஃப் BNWS கிளைமெண்ட் அப்ஜெக்ட் பண்ணலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டில அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணலாம். அதை என்கொயர் பண்ணி கோர்ட் அளவும் பண்ணலாம், டிஸ்அலவும் பண்ணலாம். சரி, இது எந்த கோர்ட்ல போய் நீங்க பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தான் ஜேஎம் கோர்ட் அட்டாச் பண்றீங்கன்னா நீங்க ஒரு சிஜேஎம் கீழே வருவீங்கல்ல. இப்போ மாதாவரம் கோர்ட் அட்டாச் பண்ணுது, நீங்க தான் மாதாவரம். சோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சிஜேஎம் இருப்பாங்கல்ல, அந்த சிஜேஎம் கோர்ட்ல தான் நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்? அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கோர்ட் பண்ணது தப்பா இல்லையான்னு அந்த சிஜேஎம் செக் பண்ணுவாங்க. சிஜேஎம் செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க, நோன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப அட்டாச்மெண்ட்டை அலோவ் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? நீ பெனிஃபிஷரியும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, என்னோட ஜேஎம் பண்ணது கரெக்ட் தான், அட்டாச்மெண்ட்டை அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் இன்ஸ்டிடியூட் அ சிவில் சூட். உங்களுக்கு டைட்டில் இருக்கா, பெனிஃபிட் இருக்கா அப்படின்றது என்னது, ப்ராப்பர்ட்டில ரைட் இருக்கான்னு கேக்குறது எல்லாமே சிவில் நேச்சர். சோ நீங்க சிவில் சூட் போடணும். அந்த சிவில் சூட்ல இருந்து என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் படி இந்த அட்டாச்மெண்ட்டை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிவில் சூட் முடிய எவ்வளவு நாள் ஆகும்? அது வரைக்கும் அதுதான் பதில். அதுதான் பதில். ஓகேங்களா? சோ இதுதான் லாவை நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க? அட்டாச்மெண்ட்னா அட்டாச்மெண்ட்டுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலாம், 6 மாசத்துக்குள்ள பண்ணணும். எந்த கோர்ட்ல போய் அப்ஜெக்ஷன் பண்ணுவீங்க? சிஜேஎம் அட்டாச்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எங்க போய் அடுத்து முறையிடுவீங்க? சிவில் ஷூட் போடணும். அதோட கதை முடிஞ்சது. ஒரு ஊர்ல ஒரு நரியா, அதோட இந்த கதை சரியா அப்படின்ற மாதிரி சிவில் கோர்ட்டுக்குள்ள போன உடனே என்னாச்சு? ஒரு ஸ்டே கொடுத்துருவாங்க அட்டாச்மெண்ட்டுக்கு. அட்டாச்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுத்துருவாங்க. அது அப்படியே ஒரு என்னோட பேத்தி காலத்துல வந்துருமா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து 88 BNWS என்னன்னா ரிலீஸ், சேல், ரெஸ்டரேஷன் ஆஃப் அட்டாச்டு ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுறாங்க. இப்ப நீங்க அட்டாச்மெண்ட் போட்டுட்டீங்க ப்ரொக்ளமேஷன் போடும் போதே. சோ ப்ரொக்ளமேஷன்ல 30 நாள் டைம் இருக்கு. இந்த ஆள் 10வது நாளே வந்துட்டான். அப்ப இன்னும் நீங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி வச்சுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணணும். அந்த லாஜிக்க தான் கிளாஸ் 1ல சொல்லியிருப்பாங்க. அட்டாச் பண்ணதுக்கு ரீசனே அவனை வர வைக்கிறதுக்காக தான். ஓகே, சோ அவன் வந்துட்டான் போது நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆனா ஸ்பெசிஃபைட் டைம்க்குள்ள அவன் வரலன்னா 6 months வரைக்கும் கோர்ட், அதாவது கவர்மெண்ட் வெயிட் பண்ணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்டாச்மெண்ட். 6 months ஏன் வெயிட் பண்ணுது? அட்டாச் பண்ணி 6 months ஏன் வெயிட் பண்ணுது? அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணும். ஏன் 6 months அவங்க வருவாங்களான்றதுக்காக இல்ல, 30 நாள் தான் டைம் வெயிட்டிங், அவங்க வருவாருக்காக. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் 6 months வெயிட் பண்றது அப்ஜெக்ஷனுக்காக. அப்ஜெக்ஷன் ஏதாவது வருதா மேல இருக்க செக்ஷன் 87 படின்னு பாப்பாங்க. அப்ஜெக்ஷன் எதுவுமே வரலன்னும் போது the court will subject it to sale. நேச்சுரல் டீகே, அதாவது இமிடியேட்டா இப்ப தக்காளி பழத்தை அட்டாச் பண்ணிருக்கீங்கப்பா, அத நீங்க 6 மாசம் வெயிட் பண்ணுவீங்களா? அதுக்குள்ளயும் அது கெச்சப் ஆயிடும். சோ உடனே சேல் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாத ப்ராப்பர்ட்டி 6 மாசம் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா பெனிஃபிட் ஆஃப் த ஓனருக்காக ஃபுல்லா சேல் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ
என்னோட ப்ராப்பர்ட்டி நான் வந்து வெளியூர்ல இருக்கேன். நீங்க ப்ரொக்ளமேஷன் நான் பெங்களூர்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ப்ரொக்ளமேஷன் சென்னையில பண்றீங்க. சென்னை நியூஸ் பேப்பர்ல சர்க்குலேட் பண்றீங்க. என் ப்ராப்பர்ட்டிய அட்டாச்சும் பண்றீங்க. நான் பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த சிட்டி ரோபோட் படத்துல வந்து ஆஹ் நம்ம யாரு ரஜினிகாந்த் வந்து அந்த வசீகரன். வசீகரன் சார் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கிட்ட போயிட்டா 6 மாசம் 1 வருஷம் 1 மாசம் வெளியே வரவே மாட்டார் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சீரியஸ் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. சம் ரீசன் ஐ எம் நாட் சீயிங் யுவர் ப்ரொக்ளமேஷன். நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை. என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அட்டாச் பண்ணி சேலம் பண்ணிட்டீங்க. இப்ப எனக்கு என்ன வே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐ கேன் டூ அப்பீல் வித்தின் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்டாச்மெண்ட். இதுதான் ஃபைனல் சான்ஸ். சரி, நீ பிஸியா இருக்கலாம், வேற ஊர்ல இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி என்ன கூட நடக்கல, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம 2 வருஷத்துக்கு மேல நீ பிஸியாவே இருந்தீனா அந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? சோ 2 years வரைக்கும் டைம் இருக்கு. அட்டாச் பண்ணி 2 years வரைக்கும் டைம்குள்ள நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு அப்பீல் பண்ணி உங்ககிட்ட என்ன சொல்லணும், நான் ஓடி எல்லாம் போல சார், கன்சீல் எல்லாம் ஆவல சார், நோட்டீஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷனே எனக்கு வரல சார், நான் வேலை பார்த்துட்டு இருந்தது ஹரியானால சார், நீங்க இங்க வா வா வான்னு கத்திட்டு இருந்தது தமிழ்நாட்டுல சார், எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிய ரெஸ்டோர் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி விக்காம இருந்தா ரெஸ்டோர் பண்ணலாம். வித்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து அழுக வேண்டியதுதான். காசு மாத்தினதா அந்த காசு வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். எஸ், நெட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த சேல நான் வாங்கிக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு ஏலம் விட்டதுக்குலாம் ஒரு காசு ஆயிருக்கும் பாருங்க. உன் ப்ராப்பர்ட்டியும் போச்சு. அதுக்குதான் உஷாரா இருக்கணும். எப்பயுமே உஷாரா இருக்கிறவங்க தான் பொழைச்சுப்பாங்கன்னு வாங்க பாத்தீங்களா. வாய் உள்ள பிள்ளை பொழைத்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி நீ வந்து இவ்வளவு டார்ச்சர் கோர்ட்டே நீ பண்ணிருக்க. ஆனா கோர்ட் வேற எங்கேயோ ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? சோ என்னென்ன செலவாச்சோ அதெல்லாம் மிச்சம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து காசை கொடுத்துடுவாங்க. சோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க ரெஸ்டரேஷன் பண்றதுக்கு கோர்ட்ல போய் இவ்ளோ காரணம் சொல்றீங்க சார், நான் வேற ஊர்ல இருந்த எல்லாமே சொல்றீங்க. ஆனா கோர்ட் ஒத்துக்கல. இட் இஸ் நாட் அலோவிங் ரெஸ்டரேஷன். அப்ப என்ன பண்ணலாம்னா அப்பீல் போலாம். அதுதான் 89 ஆஃப் BNWS. ஓகேங்களா? சோ அப்பீல் எங்க போவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜேஎம் கோர்ட்ல இருந்து நீங்க எங்க அப்பீல் போவீங்க? அடுத்து CJM போகும். சிஜேஎம் அந்த கோர்ட்டுக்கு தான் அப்பீல் போகும். சோ இந்த சென்டென்ஸ் கொடுத்தா எந்த கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் போவீங்களோ அந்த கோர்ட்டுக்கு தான் அப்பீலும் போகும். அதுதான் 89ல கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அதர் ரூல்ஸ். ப்ரொக்ளமேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம சமன்ஸ் குறித்தும் வாரண்ட் குறித்தும் அதர் ரூல்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். அதுல செக்ஷன் 90 இஸ் இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நீங்க சமன்ஸ் அனுப்ப போறீங்க, இல்ல அனுப்புறதுக்கு முன்னாடியோ இல்ல சமன்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறமாவோ இவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டா வரவே மாட்டான், இவன் நம்மள மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சா அந்த கோர்ட் என்ன பண்ணலாம், சமன்ஸ் அமிச்சதோட அடிஷனா வாரண்ட்டும் அனுப்பலாம். இல்ல சமன்ஸ் அமிச்சு இவன் மதிக்கவே இல்லைன்னும் போது, ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் எதுவுமே இவன் கொடுக்கல, 2-3 ஹியரிங்க்கு வரலன்னும் போது அடுத்துனா வாரண்ட் அனுப்புவேன். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சமன்ஸ் அமிச்சு வரலன்னா பெயிலபிள் வாரண்ட் அனுப்புவாங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் அமிச்சும் நீ வரல, உன்னை பார்க்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நான் பெயிலபிள் வாரண்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? நான் பெயிலபிள் வாரண்ட்டும் சில டைம் எழுதியே அனுப்புவாங்க. அப்ப அவர் வந்து கோர்ட்ல வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. சில பேர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பிராக்டிக்கல். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, பவர் டு டேக் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ். சோ ப்ரிசைடிங் ஆபீசர் யாரு சம்மன் அனுப்பலாமோ வாரண்ட் அனுப்பலாமோ அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்ததுக்கு அப்புறம், இங்க பாரு உனக்கு கூப்பிட்டு வர்றது ரொம்ப டார்ச்சரா இருக்கு, என்ன நீ டார்ச்சர் பண்ற, அதனால ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போ. ஒன் பாண்டும் விடலாம், ஷூரிட்டிஸோட விடலாம். இந்த மாதிரி நீ வருவேன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ. நீ வரமாட்ற, அதனால 2 பேர் உனக்கு வந்து ஷூரிட்டி கையெழுத்து வந்து போட்டு போடும். சோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அது வந்து 91 BNWSல கொடுத்திருக்காங்க. இந்த பாண்ட் எழுதி கொடுத்துட்டு போறாங்கல்ல, பெயிலபிள் வாரண்ட்லயே பாண்ட் எழுதி கொடுத்துட்டு போறாங்கல்ல, சார் என்ன அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார், 20,000 குடுத்துறேன் சார், ஷூரிட்டி குடுத்துறேன் சார், எல்லாமே கொடுத்துட்டு போறாங்கல்ல, அவனுங்க திருப்பி வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் திருப்பி அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பிரீச் ஆஃப் பாண்ட் இருக்கு ஃபார் அப்பியரன்ஸ், பிரீச் ஆஃப் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம், ஷூரிட்டிஸ் அதை பண்ணலாம். ஷூரிட்டி காசெல்லாம் வாங்கியாச்சு, 20,000 எல்லாம் வாங்கிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் அந்த 20,000 வச்சுட்டு கம்முன்னு வந்துடலாமா? காசு கொடுத்தா போதுமா?
அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இஷ்யூ டைரக்டா பண்ண அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இஷ்யூ வாரண்ட். ஆமாங்க, சிந்தாமணி அவங்க எதுக்கு தேவை? ஜெயிலுக்கு போக தேவை, ட்ரையலுக்கு தேவை. அப்ப அந்த காசு கொடுத்தா ஈக்குவல் ஆயிடுமா? காசு எதுக்கு? அப்பியரன்ஸை செக்யூர் பண்ண. ஆனா அந்த பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸே நீ மீறணும் போது காசையும் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட், பிரிசைடிங் ஆபீசர் மே இஷ்யூ அரெஸ்ட் வாரண்ட். ஓகேங்களா? அதான் இங்க கீழே கொடுத்திருப்பாங்க. சோ மரியாதையா நான் உங்ககிட்ட சொன்னேன், பாண்ட் கொடுத்தேன், சான்ஸ் கொடுத்தேன், நீ கேட்கல, அதை வைலேட் பண்ணிட்ட, கண்டிப்பா அரெஸ்ட் தான் உனக்கு. அதான் சொல்றதுதான் 92. அடுத்து இது 93 ஒரு டுபாகூர் ப்ரொவிஷன் வேணும்னா படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதை நான் சொல்ல கூட தேவையில்லை. இப்ப நம்ம ரிவிஷனுக்கு போயிடலாம். சோ ப்ரொக்ளிமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் பத்தி தான் நம்ம லாஸ்ட் பார்ட்ல பார்த்தோம், which is from 84 to 87. ப்ரொக்ளமேஷன் ஃபார் தி அப்ஸ்காண்டிங் பர்சன் எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கோம், சம்மன் கொடுத்திருக்கோம், அவர் ஒழிச்சுக்கிட்டே இருக்காரு, கன்சீல் பண்ணிட்டு இருக்காரு, அப்ஸ்காண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது நான் ப்ரொக்ளமேஷன் 84 கிளாஸ் 2 கொடுப்பேன். பப்ளிக்கா என்ன பண்ணுவேன்? அந்த ப்ரொக்ளமேஷனை வில்லேஜ் டவுன்ல ஒட்டுவேன், எல்லா இடத்துலயும் ஒட்டுவேன், அவங்க வீட்லயும் ஒட்டுவேன், பிசினஸ் இடத்துல ஒட்டுவேன், நெக்ஸ்ட் கோர்ட்லயும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேணும்னா நியூஸ் பேப்பர்லயும் கொடுக்கலாம். இதுதான் ஹவு ப்ரொக்ளமேஷன் இஸ் பப்ளிஷ்ட். நெக்ஸ்ட், நான் ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டேன், அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒட்டுன்னு பாத்தீங்களா, அதுதான் அதோட கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஏன்னா நான் என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அட்டாச் பண்ணோம்னா நான் என்ன பண்ணலாம்? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். நான் நீங்க ப்ரொக்ளமேஷனே பார்க்கலன்ற கதையெல்லாம் சொல்லுவேன். கரெக்டா? நான் அதெல்லாம் பண்ணலாம். சோ அப்ப நீங்க ப்ரொக்ளமேஷனே பண்ணல கோர்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது, இந்த பப்ளிஷ் பண்ணது, ஒட்டுனது, இந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்க காமிப்பீங்க. தட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் பப்ளிகேஷன். ஓகே, அத 84 கிளாஸ் 3ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஸ் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். எல்லாரையும் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா நம்ம போட முடியாது. 10 years லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத், அவங்க எல்லாம் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்னு கொடுப்பாங்க. ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரை என்ன பண்ணலாம்ன்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா, அப்ஸ்காண்டிங் பர்சனை சும்மா விட்டுற மாட்டாங்க. அவன் போறான், போயிட்டே இருக்கான், ஜாலியா ஊர் சுத்திட்டு வரட்டும், டிராவலர் கை அப்படின்லாம் விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ப்ராப்பர்ட்டிய அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி அட்டாச் பண்ணலாம், என்ன மோட்ஸ்ல? இப்ப மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன பண்ணலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாம் இந்த 2 செக்ஷன்லயுமே கொடுத்திருப்பாங்க. சரி, அட்டாச் பண்ண உடனே அந்த ப்ராப்பர்ட்டிய உடனே வித்துடலாமான்னு கேட்டா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும்? 6 months. அட்டாச் பண்ண உடனே 6 monthsக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 6 monthsக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? வித்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வித்து காசை வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் இருக்கு? 2 years. வரைக்கும் டைம் இருக்கு மேம். அட்டாச்மெண்ட் பண்ணி 2 yearsக்குள்ள நான் திருப்பி சார் இந்த மாதிரி சார் நான் பாக்கலையே சொன்னா 2 yearsக்குள்ள அது ரீக்ளைமும் பண்ணலாம்னு கொடுத்திருப்பாங்க. இதே அந்த ப்ராப்பர்ட்டி பெரிஷபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கு அப்படின்னும் போது இம்மீடியட் சேல்ன்றத கொடுத்திருப்பாங்க. மத்தபடி அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணலாம்? அட்டாச் பண்ணி சேல் பண்றதுக்கு முன்னாடி ரிசீவரும் வைக்கலாம் அப்படின்றத 85 கிளாஸ் 6ல கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரிவிஷனுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நோட்ஸ்ல தான் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் இருக்கும். இன்கிரீடியன்ஸை படிச்சுட்டு எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது செக்ஷனும் இன்கிரீடியன்ஸும், எனக்கு ரிவிஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிக்சரை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் BNWS செக்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க என்ன ஆட் பண்ணணும்? சிஆர்பிசி செக்ஷனை கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. நேத்து நோட்ஸ் உங்களுக்கு எல்லாம் ரீச் ஆயிடுச்சா வாட்ஸ்அப்ல? எஸ் மேம். BNWS செக்ஷன்ஸ் போட்டுட்டீங்களா? எஸ் மேம், போட்டுட்டோம். ஓகே, நானும் இங்க போட்டு வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் இதையும் நான் இன்னைக்கு சென்ட் பண்றேன், கொஞ்சம் கம்பேர் பண்ணி செக்ஷன் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ் ஒரு ஐடியா கிடைச்சதா எப்படி சம்மன்ஸ் அனுப்புவாங்க, வாரண்ட் அனுப்புவாங்கன்னு? எஸ் மேம். ஓகே, சோ கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். நம்ம மண்டே இப்போ நம்ம எத்தனை செக்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஓவரால் சொல்லுங்க பாப்போம். சாப்டர் சிஆர்பிசி 90 வரைக்கும் மேடம். 90 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 90யும் தாண்டி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? 93. BNWS. இப்ப சிஆர்பிசி BNWS சிஆர்பிசி செக்ஷன் 93 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் BNWS 93, CRPC 19.
90ங்களா? ஓகே. Yeah. சிஆர்பிசி 90, பிஎன்டபிள்எஸ் 93 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே நீங்க ஃபிங்கர் டிப்ல ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா அப்கமிங் வீக்ல மேபி வெட்னஸ்டே இல்ல தேர்ஸ்டே, ஏன்னா வெட்னஸ்டே எப்பயுமே டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட், அதை நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம், டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ தேர்ஸ்டே யூ வில் பி ஹேவிங் அ டெஸ்ட். சப்ஜெக்டிவ் டெஸ்டும் இருக்கும், எம்சிக்யூ டெஸ்டும் இருக்கும். இதுதான் போர்ஷன்ஸ். நான் இப்பவே சொல்லிடுறேன். மண்டே டியூஸ்டேவை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு தேர்ஸ்டே இந்த டெஸ்ட் எடுங்க. we will meet on Friday, Saturday, Sunday. ஓகே, அடுத்த போர்ஷன்ஸ் நம்ம போயிடலாம். நீங்க படிச்சாதான் அடுத்த போர்ஷன்ஸ் நம்ம போயிடலாம். சரியா? ஓகே, மேம் ஒரு டவுட் மேம். வச்சிருவீங்களா? சொல்லுங்க. மேம் அந்த சிஆர்பிசி 85ல வந்து நம்ம அந்த சேலுக்கு 2 இயர்ஸ் டைம் கூட சொல்லியிருக்கோம்ல மேடம். ம் இது 2 இயர்ஸ் டைம் வந்து 85 சப் கிளாஸ் 3ல வந்து மென்ஷன் பண்ணல. சேலுக்காக கிடையாது. அந்த 2 இயர்ஸ் வந்து we have to wait. ஒருவேளை பிஎன்டபிள்எஸ் இருக்கு, ஆனா 2 இயர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிஎன்டபிள்எஸ் 88 sub class 3ல இருக்கு மேம். எஸ், நான் 88 பிஎன்டபிள்எஸ் sub class வச்சு 3. தான் கம்பேர் பண்ணேன். BNWS. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இது ஓல்டு நோட்ஸ், இது மேலதான் நான் வந்து நியூ அடிஷன் பண்ணிருக்கேன். சிஆர்பிசிலயும் இருந்தனாலதான் இது இங்க எழுதியிருக்காங்க. இருக்கும், நீங்க பாருங்க சார். ஓகே மேம், கோ த்ரூ கிளாஸ் பண்ணி த்ரீல சொல்றேன். BNWS 88 class 3. பிஎன்டபிள்எஸ்லயும் இருக்கு, சிஆர்பிசிலயும் கன்ஃபார்ம் இருக்கு. ஒரு தடவை பாருங்க. எஸ் மேம். சரிங்களா? ஏன்னா நான் 85 இந்த நோட்ஸ் எடுக்கும் போது சிஆர்பிசி மட்டும் தான் இருந்துச்சு. ஏன் சும்மா 2 இயர்ஸ் எழுதிருக்க போகுது. சோ இட் இஸ் தேர். நான் உங்களுக்கு வேணா கிராப் பண்ணி குரூப்ல அனுப்புறேன். ஓகேங்களா? ஓகே. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதுல பெருசா நேத்து கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கிளாஸ் ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. we will have a test. Okay, we'll wind up and meet in the next class. Thank you so much. Thank you very much மேம். Thank you. Thank you. Ma'am, Thank one you. more doubt. மேம் ஒரே Tell ஒரு me. சொல்லுங்க ஆக்சுவலா ஜெய். நான் வந்து நேத்து கிளாஸ்ல இருந்து தான் ஜாயின் பண்ணிருக்கேன் மேம் இங்க. ஐயோ, இது உங்க பேட்ச் கிடையாது. நீங்க மே 9th இருந்து வாங்க. எனக்கான லிங்க் இன்னைக்கு அனுப்பி இருந்தாங்க மேம். நேத்து கிளாஸ் அது அட்டென்ட் சும்மா பண்ணேன், இன்னைக்கு எதுக்கு கிளாஸும் வேஸ்ட் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஓகே வேணும்னா நீங்க அட்டென்ட் பண்ணலான்ற மாதிரி தான். நீங்க வேணும்னா அட்டென்ட் பண்ணுங்க, கிளாஸ் எப்படி போகுது அந்த ஐடியா எல்லாம் கிடைக்கும். ஓகே இல்லனா மே 9th இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. யுவர் விஷ் ஒன்லி. ஓகே. இப்போ நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாமா Thursday? பண்ணுங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணனால என்ன நெகட்டிவ் ஆக போகுது? கரெக்ட்டா? ஓகே. யூ ஆர் ஹெட் ஆஃப் யுவர் பேட்ச். தட்ஸ் வெரி குட். ரைட்? ஓ யூ கேன் டு. மே 9th ல திருப்பி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸஸ் வருமா சிஆர்? நான் அது ஸ்டார்டிங்ல 2 கிளாஸ் கான்செப்ட் மிஸ் உங்களுக்கு பண்ணிருக்கேன். இல்ல. அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரெக்கார்டட் செஷன் பாத்துடுங்க. உங்களுக்கு அது திருப்பி நான் பார்க்க சிஆர்பிசி வரும். ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஆரம்பிச்சிருங்க. திருப்பி சிஆர்பிசி எடுக்கும் போது உங்களுக்கு அது ரிவிஷனா இருக்கும், ஓகே பெஸ்டா ஓகே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே லைக் தட் யூ கேன் டு. ஆனா உங்களுக்கு ஓகே கண்டிப்பா திருப்பி சிஆர்பிசி எடுக்கும். ஓ ஓகே, ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். டன். தேங்க் யூ. சோ செக்ஷன் எனிவன் எல்ஸ் ஷல் வி லீவ்? சொல்லுங்க. செக்ஷன் 85 சப்செக்ஷன் 3ல அந்த 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க மேம். ம் Yeah. ஓகே. அத தாண்டி வேற ஏதாவது 85 மேம் சப் கிளாஸ் நேத்து 3ல ஹோம்வொர்க் இருக்குங்களா கொடுத்தீங்க பிரதீஷ் சார்? மேம் நேத்து ஹோம்வொர்க் ஹோம்வொர்க் பண்ண ஹோம்வொர்க் 2 கொடுத்தீங்க. விஷயம் எஸ், கொடுத்திருந்தீங்க. ஹோம்வொர்க் வந்து எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க எழுதி. சூப்பரான விஷயம். நேத்தே நிறைய பேர் கரெக்டாவும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இப்ப சொல்லுங்க எனக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 20 கிளாஸ் 3 அஃபெக்ட் பண்ணுமா ஆர்டிகல்? இல்ல இல்ல மேம். ஏன்? ஏன்? அது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு வந்து சரி, உடல் சார்ந்த ஆதாரங்கள் நம்ம எடுக்கிறப்ப அந்த ம் செக்ஷன் 173 எவிடன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ம் சாதகமா தான் வருது. அது அகைன்ஸ்ட் ஆர்டிகல் அகைன்ஸ்டுக்கு வரல. ஏன் வரலன்னு தான் கேக்குறேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்ல அத தெளிவா. அதனாலதான் வரல. ஓகே, ஏன் வரல? மேம் ரிலேட்டட் வித் செக்ஷன் 7 ஆஃப் பிஎஸ்சி மேடம், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கான ஐடென்டிஃபிகேட்டரி எவிடன்ஸ் அது. ஓகே, ஐடென்டிபிகேஷன் இருந்தா நீங்க வந்து உடனே ஓகே சொல்லிடுவீங்களா? அத கம்பல் பண்ணி வாங்கலாமா? அப்ப 25 எதுக்கு இருக்கு? 23 வந்து செல்ஃப் இன்கிரிமினேட்டிங். அதாவது இப்போ நம்ம எவிடன்ஸ் இதுவும் எடுத்து செல்ஃப் இன்கிரிமினேட்டிங் தானே? யூ கேன் இல்ல யூஸ் இல்ல இல்ல ஃபோர்ஸ் அண்ட் டு இட்னு இல்ல சொன்னாங்கல்ல? அதுதான் நம்ம எவிடன்ஸ் அந்த மாதிரி பிளட் சாம்பிளோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ எடுக்கிறதுனாலயே அவங்கள வந்து நம்ம கன்விக்ட் பண்ணிட மாட்டோம். அதோட சேர்ந்து நம்ம வந்து சில குட், சயின்டிபிக் டெஸ்ட் யூஸ் பண்ணி மேட்ச் வெரி பண்ணணும். குட். சோ அது ஃபர்ஸ்ட் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் எங்கேயோ முடிச்சிட்டீங்க சிந்து. என்னன்னா இப்ப அவங்க பெட் சாம்பிள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது அவங்களுக்கு சார்பாவும் இருக்கலாம், அவங்களுக்கு அகேன்ஸ்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் ஒரு விஷயத்த அது சொல்ல போகுதுன்னு கிடையாது. இப்ப இந்த ட்ரூத் டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா? அந்த நிறைய பாலிடெக் டெஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க.
நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எல்லாம் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து 1000 விஷயத்த சொல்லுவாரு. நிறைய விஷயத்த சொல்லுவாரு. அவருக்கு அகேன்ஸ்டாவும் சொல்லுவாரு, அவர் சார்பாவும் சொல்லுவாரு. சோ போலீஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் நோட் பண்ணிக்குவாங்களோ ஒழிய, அவரு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு அதுல சொல்லிட்டாரு, அத கோர்ட்ல எடுத்தது நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? சோ இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் ஆகும். அது சார்பாவும் சொல்லலாம், அகேன்ஸ்டாவும் சொல்லலாம். அத வச்சு நான் மத்த இன்வெஸ்டிகேஷன் யூஸ் பண்ணுவேன்னு ஒழிய, அகேன்ஸ்டா ஒரு விஷயம் வரும்போது அதை டைரக்டா எடுத்துட்டு வந்து நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன். வேற வேற எவிடன்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணுவேன். இது ஒரு ஜிகினா வேலைதான். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமாவே அவங்களுக்கு எகென்ஸ்டா எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் ஞானி மாதிரி அவனே வந்து ஒத்துக்கணும்னா, இன்னும் அவன் ஒத்துக்கிட்டாலும் கோர்ட் அது உண்மையா இல்லையான்னு பாக்கணும்ன்ற வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி அக்யூஸ்டுக்கு ஃபேவராவே இருந்துகிட்டு இருந்தா விக்டிம்க்கு என்ன கிடைக்கும்? அதனால இதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் மொத்த ப்ரொவிஷனுமே இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விட்னஸ் சொல்ல சொல்லி நம்ம கம்பல் பண்ண முடியாது. ஆனா ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் சிஆர்பிசி விட்னஸ் ஆக்ட்ல எவிடன்ஸ் ஆக்ட்லயே கம்பல் பண்ணலாம்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது தான் நியாயம் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். நேத்தையே நீங்க கரெக்டா சொன்னீங்க. யூ ஹேவ் டு ஆர்டிகுலேட். இன்னும் கேஸ் லாவோட பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் எனக்கு கேஸ் லா செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. வெரி குட். செல்வி கேஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம ஸ்டேட்லயும் நிறைய கேஸ் நடந்திருக்குங்க. ஆர்ஜி கார் கேஸ்லயும் இதை எடுத்திருந்தாங்க. அதுல நியாயம் கிடைச்சதா? அது சுத்தவங்க நைட் மேர் அது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் ராஜீவ் காந்தி கேஸ், ராஜீவ் காந்தி பிஎம் கேஸ், அந்த கேஸுமே வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா நீங்க எதை சொல்றீங்க? செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தானே? இல்ல கர்நாடகா 2010 மேம். இப்ப நீங்க சொன்னீங்க அது லைட் டிடெக்டர் டெஸ்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிருப்பாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல் அது கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் தான். லேட்டஸ்டா இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் தான். அது கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனாலதான் வந்து ஆர்ஜி கார்லயும் லேட்டஸ்டா அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, வில் வைண்ட் அப். வேற என்ன டவுட் கேட்டிருந்தேன் நானு? கேஸ் என்கவுண்டர். இப்போ ஒருத்தரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு புடிச்சு மட்டும் விடாம அடி நடிச்சு மண்டைய உடைச்சு ரத்தத்தோட கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க மேல ஹர்ட் காஸ் பண்ணதுக்கு கேஸ் விழுவுமா? ஆமா மேம், வரும். விழும். எஸ், வெரி குட். அந்த இதுவை தாண்டி போகும்போது அஃபென்ஸ் தானே வருது இல்லையா? இங்க பிரைவேட் டிஃபென்ஸ் கூட கிடையாது. அவன் ஏதோ திருடிட்டான்னு தெரியுது. திருடினானா நீ என்ன பண்ணணும்? அவனை புடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடணும். திருடிட்டியே நீ அப்படின்னு சட்டத்துல கையை எடுத்துக்கிட்டு அவன் மண்டைய உடைச்சு, ஏன்னா அவன் திருடினானா என்னன்னு உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது, மண்டைய உடைச்சு ரத்தமாக்கி கொண்டு போய் விட்டால் உங்க மேலயும் கேஸ் போடுவாங்க. கேஸ் என்கவுண்டரா டபுள் ரிமாண்டா உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது மேக்சிமம் ஜேஎம் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஓன் பாண்ட்ல விட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குன்னு தானே நீங்க பண்ணிருக்கீங்க, அவன் தப்பும் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது தெரியும் போது ஓன் பாண்ட்ல விட்டுறாங்க. சோ நீங்க ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, டன். We'll wind up and meet in the next class. Okay? Okay. Bye. என்ன சிந்தாமணி சொல்லுங்க மேம். வீக்லி ஒன்ஸ் அது தமிழ் இது சிவில் அல்லது கிரிமினல் ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஒரு டெஸ்ட் கொடுங்க மேம். டெஸ்ட் தானே வச்சிருவோம். நாளைக்கே வந்து கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் டெஸ்ட் வைப்போம். ஆனா இந்த டெஸ்ட் வந்து நான் கிரிமினல் ஜட்மெண்டே எடுக்கவே இல்லை. அந்த கிளாஸ் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நடுவுல நிறைய பேட்ச் ஜாயின் ஆகுறாங்க. சோ அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. நான் எப்படி மேம் எழுதுறது? அவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி கிரிமினல் ஜட்மெண்ட் பாத்திருக்கீங்க பாத்தீங்களா கிளாஸ், அவங்க ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு போட்டு வைப்போம். ஓகேங்களா? ஆனா இது என்ன தெரியுமா சிந்தாமணி பண்ணுவாங்க? இத கேட்கவே மாட்டாங்க. கேட்காம என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் வந்து கிளாஸ் எடுக்காமயே எங்களுக்கு டெஸ்ட் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுப்பாங்க அட்மின் கிட்ட. அட்மின் அப்புறம் என்ன போட்டு குழப்பாரு. பட் தட்ஸ் ஓகே. நான் ஒரு தடவையும் மேலேயே மென்ஷன் பண்ணிடுறேன், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்னு சொல்லிட்டு கொஸ்டினை போட்டு ஆன்சரை உங்களுக்கு அடுத்த நாள் போஸ்ட் பண்றேன். ஓகே சிந்தாமணி, பண்ணிடலாம். அப்போ மார்ச் 15 பேட்ச் தானே? சொல்லுங்க. மார்ச் 15 பேட்ச் தானே மேம் இது? மார்ச் 15 பேட்ச். மார்ச் 15 என்ன எடுக்க ஆரம்பிச்சோம்? ஏன்னா நான் இதோட 3 எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன சப்ஜெக்ட் யாருக்கு எடுக்கிறேன்? அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் முடிஞ்சிருச்சு மேம். மார்ச் ஏப்ரல்ல வந்தவங்களுக்கு போன வருஷம் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் வந்து பேட்ச் மேம். மேம் இந்த வருஷம் மார்ச். இந்த வருஷம் பேட்ச்ங்களா சார்? அப்ப உங்களுக்கு சிஆர்பிசி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன சப்ஜெக்ட்ல இருந்து வந்தீங்க?
கிரிமினல் ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் ரைட்டிங். எஸ் எஸ் சார், உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருந்தேன்னா நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும் சார். எஸ் மேம், நீங்க எடுத்துட்டீங்க மேம், சார்ஜ் ஃப்ரேமிங் எடுத்துட்டீங்க. எஸ், சார்ஜ் ஃப்ரேமிங் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் எடுத்தாச்சு சார். அதனால நீங்க அட்டென்ட் பண்ணுங்க சார், ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ அண்ட் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ எவ்ரிவன்.